alterations of MOA and AOA. ப்ராபப்ளி உங்க சாப்டர் மெட்டீரியல்ல இல்லைன்னா எங்க பார்த்தாலும் ஆல்ட்ரேஷன்ஸ் தனி ஹெட்டிங் இருக்காது. அங்கங்க இருக்கிற ஹெட்டிங்ஸ் எல்லாமே குரூப் பண்ணி என்ன பண்ணிருக்கேன்னா ஆல்ட்ரேஷன்ஸ் ஆஃப் MOA. ஏன்னா இந்த மாதிரி குரூப்பிங்ல படிச்சா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ப்ராபப்ளி ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணது ஒரு இடத்துல கொடுத்துருப்பான், ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் மாத்துறது வேற இடத்துல கொடுத்துருப்பான். ஸோ அங்கங்க கொடுக்கறது போல நம்ம ஒரே இடத்துல படிக்கணும். ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபாலோயிங் ஃப்ரம் செக்ஷன் 13 and 14. ஓகே, probably will give more focus on alterations of MOA. ஏன்னா நமக்கு MOA சேஞ்ச் பண்ணதான் பெரிய விஷயமா இருக்கும். இப்போ கம்பெனி வந்து பிரைவேட்ல இருந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாறுது, லிமிடெட் பை ஷேர்ஸ்ல இருந்து லிமிடெட் பை கேரண்டியா மாறுது. இதெல்லாமே வந்து நம்ம எங்க ஒர்க் அவுட் பண்ணுவோம்னா MOA தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். AOAங்கிறது இன்டர்னல் ரெகுலேஷன்ஸா இருக்கனால என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போமே தவிர நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் இன் டீடைல். ஓகே, so alterations of MOA and AOA follows from section 13 and 14. ப்ராபப்ளி இதுக்கு பிறகு இருக்கிற சப்சிக்வெண்ட் ஹெட்டிங்ஸ் எல்லாமே நான் பேர் ஆக்ட பேஸ் பண்ணி நிறைய ஒர்க் அவுட் பண்ணிருப்பேன். இது வரைக்கும் இருந்தது என் ஸ்டைல்ல இருந்திருக்கும். ஓகே, அப் டு 5th ஹெட்டிங் MOA and AOA. இதுக்கு பிறகு இருக்கிறது வந்து ப்ராபப்ளி என்னோட ஸ்டைல மாத்திருப்பேன். பட் செக்ஷன் 13 and 14ங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணிருப்பேன்னா ஐ எம் கிவிங் மோர் ஃபோக்கஸ் ஆன் த செக்ஷன் நம்பர்ஸ். ஓகே, அகைன் இட் வில் நாட் பி இன் ஆர்டர். 13 சப்செக்ஷன் 1 வருதுன்னா இமீடியட்டா சப்செக்ஷன் 2 வரணும்னு அவசியம் இல்லை. அகைன் 13 முடிச்ச பிறகுதான் 14 வரணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஓகே, எனக்கு எது ஈஸியா இருக்கு அப்படி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே லா வந்து அதே ஆர்டர்ல படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் அண்ட் யூ நாட் கெட் த லிங்க் ஈஸிலி. அதனால இட்ஸ் நாட் ஆல்வேஸ் சேஃப் டு டூ இன் தட் மேனர். நீங்க எல்லாமே முடிச்சுட்டு எல்லா செக்ஷன்ஸும் முடிச்சுட்டு ஓவராலா ஒரு நாலேஜ் கிராப் பண்ண பிறகு நீங்க ஆர்டர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேராக் பாத்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு லிங்க் இட். ஓகே, கொஞ்சம் முன்னாடி பின்னாடி வந்தாதான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, சோ அதனால ஆர்டர்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சோ யூ கேன் பிளான் அக்கார்டிங்லி. ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ் பார்க்கணும். ஏன்னா இந்த MOA வந்து ப்ராபப்ளி நம்ம earlier டாபிக்ல இட் brings a relationship between the outsiders and the கம்பெனின்னு பார்த்தோம். இதே வந்து AOA பாத்தீங்கன்னா இன்டர்னல் ரெகுலேஷன், ஸோ இன்சைட் மெம்பர்ஸ் அந்த கம்பெனிக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்ப்போம். அப்போ இதை பேஸ் பண்ணி தானே உள்ள வராங்க ஆளுங்க. அப்ப இது யாரு இருப்பா இதுல? எஸ்பெஷலி ஷேர் ஹோல்டர்ஸோட ரோல் இங்க இருக்கும். அதனால MOAல ஏதாவது ஆல்டர் பண்ணணும்னா, இன்ஃபேக்ட் நாட் ஒன்லி MOA, AOAல ஆல்டர் பண்ணணும்னா ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் வேணும் நமக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ரெசல்யூஷன் 2 டைப்ஸ், ஒன்னு வந்து ஆர்டினரி ரெசல்யூஷன், இன்னொன்று வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன். பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இட்ஸ் அ பேசிக் ப்ரொவிஷன். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும். ஓகே, இந்த போர்ட் மீட்டிங்ல அஜெண்டா என்னென்ன பாயிண்ட்ஸ் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் அஜெண்டா இருக்கும். அதெல்லாமே நோட்டீஸா சர்க்குலேட் பண்ணோம். அட்லீஸ்ட் 7 days நோட்டீஸ் பீரியட் வேணும். இது வந்து போர்ட் மீட்டிங் பத்தின டீடைல்ஸ் நம்மளுக்கு சிலபஸ்ல இப்போதைக்கு கவர் ஆகல. ஓகே, செக்ரட்டரி ஸ்டாண்டர்ட்ல டீடைலா பார்க்கணும். இப்போதைக்கு நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகல. வாட் பாத்தீங்கன்னா போர்ட் மீட்டிங்கிறது வருஷத்துக்கு 4 தடவை நடக்கணும். அண்ட் ஒவ்வொரு போர்ட் மீட்டிங்க்கு முன்னாடி ஈவன் தோ நானும் நீங்க மட்டும் தான் டைரக்டர்ஸ் வச்சுக்கலாம், நம்ம 2 பேர் தான் டேபிள் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஆனாலும் போர்ட் மீட்டிங் எதுன்னு சொல்லிட்டு நான் மெயில் மூலியமாவோ சர்வீஸ் பை போஸ்ட் மூலியமா அனுப்புறேன். இது வந்து மேண்டேட்டட். ஓகே, சோ 7 days நோட்டீஸ் பீரியடோட போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அந்த 7 days நோட்டீஸ் பீரியட் நோட்டீஸ் அனுப்பும் போது அஜெண்டாவும் அந்த நோட்டீஸ்ல இருக்கணும். இட்ஸ் மேண்டேட்டட். ஓகே, ஸ்டாம்பிங் பார்ப்பாங்க. இந்த டைம்ல இதான் போயிருக்கான்னு சொல்லி ஸ்டாம்பிங் பார்ப்பாங்க. லிஸ்டட் கம்பெனிஸ்ல ரொம்ப பக்காவா பார்ப்போம். இந்த அஜெண்டால என்னென்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறீங்கிறது இருக்கும். ஓகே, அதெல்லாம் நான் MOA ஆல்டர் பண்றேன், AOA ஆல்டர் பண்றேன்னா இதுல ஒன் ஆஃப் தி பிசினஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஜெனரல் ப்ரொவிஷன், போர்ட் ரெசல்யூஷன், and most of the cases MOA and AOA major alterations பண்றது நம்ம. அதான் most of the cases special resolution வேணும். Probably a case statement is not mandated in all the cases for special resolution. We'll refer that. And now வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பத்தி பேசுறோமோ அப்பெல்லாம் we'll talk about this form number called as MGT 14 form. It's a E form that has to be filed with the ROC within 30 days. எப்பெல்லாம் நீங்க ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்றீங்களோ அந்த டேட்ல இருந்து 30 daysக்குள்ள நீங்க இந்த இ ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். இ ஃபார்ம் ஃபைல் பண்ண பிறகு நீங்க ப்ரொசீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் MOAல இது என்னது ஆப்ஜெக்ட் கிளாஸ், ஏதோ ஒரு கிளாஸ் நான் சும்மா ஆப்ஜெக்ட் கிளாஸ் வச்சுக்கிறேன். ஆப்ஜெக்ட் கிளாஸ் அமெண்ட் பண்ண போறேன். ஆப்ஜெக்ட் கிளாஸ் அமெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இது வெளியாளுங்களுக்கு எப்படி தெரியும்? புரியுதா? See, when we incorporate the company, certificate of incorporation, memorandum of association, AOA, charge related documents, இதெல்லாமே என்னவா மாறிடும் சொன்னோம்? பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் சொன்னோம். இட்ஸ் ஓபன் ஃபார் இன்ஸ்பெக்ஷன், பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் சொன்னோம். அப்ப இது பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ்னா ஓல்டு இது வந்து பப்ளிக் நீங்க கொடுக்கலாமா? தப்பு இல்ல. அப்ப இதெல்லாமே வந்து வந்து MGT 14 ஃபார்ம் வந்து மேண்டேட். ஓகே, so most of the alterations with respect to MOA and AOA வந்து நமக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வரனால MGT 14. ஓகே, அப்படி MGT ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இல்ல ஆர்டினரி ரெசல்யூஷன் வேற ஃபார்ம்ஸ் இருக்கு, அதோட சேர்ந்துடும். ஓகே,
Now we'll go with respect to section 30, subsection 1. Probably இந்த terms நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்றோம்? ஆல்ட்ரேஷன் என்னது? ஆல்டர் மீன்ஸ் என்னது? ஏதாவது விஷயத்த இன்க்ளூட் பண்றது, எடிஷன். ஏதாவது விஷயத்த ஒமிட் பண்றது, வேண்டாம் எடுக்கிறது. இல்லைன்னா இதுக்கு பதிலா இது இருக்கட்டும் பண்றது. எடிஷன்னா நியூலி யோர் ஆடிங், ஒமிஷன்னா யோர் ரிமூவிங், சப்ஸ்டியூட்டிங்னா ஏதோ ஒன்று ஓல்டு இருக்கு அதுக்கு பதிலா இது நியூவா மாத்துறீங்க. கிண்டரா அந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். இது எல்லாமே ஸ்பெஷல் ரெசல்யூஷன் மூலியமா தான் பண்ணோம். இது எங்க இருந்து ஃபாலோ ஆகுதுப்பா? சப்செக்ஷன் 1ல இருந்து ஃபாலோ ஆகுது. அண்ட் யூ ஷுட் கம்ப்ளை தி ஸ்பெசிஃபைட் ப்ரொசீஜர். ஓகே, அந்த ஃபார்ம் ஃபைல் பண்ண, இந்த ஃபார்ம் ஃபைல் பண்ண, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. There's something called as a saving section, section 61. இங்க 61க்கு என்ன மேம் வேலைன்னு பாத்தீங்கன்னா, லிமிடெட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் அதோட ஷேர் கேபிட்டலை ஆல்டர் பண்றதுக்கு ஒரு இடத்துல பவர் கொடுக்கணும். எல்லா இடத்துலயும் பவர் இருக்கணும். அந்த பவர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 61ல இருக்கு. ஓகே, லிமிடெட் கம்பெனிங்கிறது இன்க்ளூட்ஸ் போத் பை ஷேர்ஸ் அண்ட் பை கேரண்டி. அன்லிமிடெட் கம்பெனிக்கு பவர் கொடுக்கல. அப்ப அன்லிமிடெட் கம்பெனிக்கு வந்து பவர் வேணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோல்ல வரும். இஸ் இட் ஓகே? சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கிளாஸ் பா? ஞாபகம் இருக்குல்ல? பர்த் சர்டிபிகேட் நேம் கிளாஸ். நேம் கிளாஸ் யூஷுவலா எப்படி இருக்கும்? XYZ நேம் இருக்கும், அது என்ன வேணாலும் இருக்கலாம். அதுக்கு பிறகு பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா பிரைவேட்ங்கிற டேர்ம் இருக்கணும். இன்கேஸ் இல்லைன்னா இட்ஸ் கோயிங் டு பி a பப்ளிக் கம்பெனி. அண்ட் லிமிடெட்ங்கிற டேர்ம் இருக்கணும், which means limited. இது லிமிடெட் பை ஷேர்ஸ் ஆர் கேரண்டியான்னு எங்க பார்த்தா தெரியும்? இங்க பார்த்தா தெரியாது. லிமிடெட் பை ஷேர்ஸ் ஆர் கேரண்டிங்கிறது லைபிலிட்டி கிளாஸ்ல பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஓகே, சோ நேம் கிளாஸ் எங்க இருந்து ஃபாலோ ஆகுது? சப்செக்ஷன் 2 அண்ட் சப்செக்ஷன் 3 ஆஃப் செக்ஷன் 13ல இருந்து ஃபாலோ ஆகுது. ஓகே, சோ நேம் சேஞ்ச் இதுல நிறைய உங்களுக்கு எக்கச்சக்கமா வரும். ஓகே, அதனால ரொம்ப வரி பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் இந்த பேசிக் செக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க 4ஓட பாக்கணும். அது என்ன 4ஓடனா, இப்ப நேம் எப்படி புதுசா வைக்கும் போது கவர்மெண்டோடது கிளாஷ் ஆகக்கூடாது, சிமிலர் அதுதான் இங்க செக்ஷன் 4ங்கிறது அதான். சோ யூ ஹேவ் டு கெட் அப்ரூவல் இன் ரைட்டிங் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட், which மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணணும். அண்ட் ஒன்லி சேஞ்ச் நீங்க என்ன பண்ணலாம்னா அடிஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் தி வேர்ட் பிரைவேட் பண்ணலாம். ப்ரொவிசோ. வாட் யூ மீன் பை ப்ரொவிசோனா கண்டிஷன் பேஸ்ட். ப்ரொவிசோ ப்ரொவைடட் தட்னு இருக்கும். நம்ம யூஸ்வலா அந்த டேர்ம் வந்து ப்ரொவிசோன்னு சொல்லுவோம். ஆக்ட்குள்ள பாத்தீங்கன்னா ப்ரொவைடட் தட்னு இருக்கும். ப்ராபப்ளி நம்ம இந்த டாபிக் முடிச்ச பிறகு இந்த ஒரு சில செக்ஷன்ஸ் மட்டும் நீங்க பேரட் பாருங்களேன். யூ வில் ஹேவ் த லிங்க், எப்படி ஈஸியா இருக்கும். ஓகே, நம்ம டைரக்டா அங்க பார்த்து நீங்க பார்த்தோம்னா நமக்கு புரியாதுங்க சென்ஸ் லைக் கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாமே இங்கிலீஷ் தான். ஓகே, இங்கிலீஷ் அண்ட் ஆல்பபெட்ஸ் தான். நமக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. இது வந்து எந்த கேஸுக்கு? நேம் சேஞ்சுக்கு. ஓகே, the only change provided the only change வந்து என்ன பண்ணலாம்? addition or deletion வந்து பிரைவேட்ங்கிற வேர்ட் தவிர approval of central government is required. இதே வந்து பிரைவேட் கம்பெனியை நீங்க பப்ளிக் கம்பெனியா மாத்தணும், இல்லைன்னா பப்ளிக் கம்பெனியை நீங்க பிரைவேட் கம்பெனியா மாத்தணும்னா எஸ். இப்போ இந்த நேம் நான் ரஃபா போட்டேன் இல்லையா? லெட் மீ சேஞ்ச் த கலர். இந்த நேம் ரஃபா போட்டேன் இல்லையா? இது வந்து நேம சேஞ்ச் பண்றது, நேம் கிளாஸ்ல நேம சேஞ்ச் பண்றது. ஓகே, இது வந்து நேச்சர் ஆஃப் த கம்பெனியை மாத்துறது, கம்பெனியோட நேச்சரே மாத்துறது. ஓகே, இது வந்து லயபிலிட்டியை மாத்துறது. ரைட்? அப்போ ஒரு நேம் கூட எப்படி பிரிக்கலாம் பாருங்க. இதை தவிர நமக்கு செக்ஷன் 8 கம்பெனி, ஓபிசி கம்பெனியா இருக்கு, அதுவும் நமக்கு செப்பரேட்டா பார்க்கலாம். சோ ஹியர் பிரைவேட்ல இருந்து பப்ளிக் மாத்தலாம், பப்ளிக்ல இருந்து பிரைவேட் மாத்தலாம். பிரைவேட்ல இருந்து பப்ளிக் மாத்துறது வந்து செக்ஷன் 14 போயிடும். நான் தான் சொன்னேனே 13, 2, 3, 4 அப்படி பார்க்காதீங்க. 13ல இருந்து 14 அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ப்ராப்ளம் செக்ஷன் நம்பர்ஸ் நீங்க மெமரைஸ் பண்றதுனா கஷ்டமா இருக்கலாம், பட் குரூப்பிங் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அப்ப பிரைவேட் கம்பெனில இருந்து பப்ளிக் கம்பெனியா மாத்தணும்னா ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் இருந்தா போதும். சஃபிஷியன்ட் கட்டாயமா வேணும். சஃபிஷியன்ட் சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரூவல் வேண்டாம். ஆனா இதுவே பப்ளிக்ல இருந்து பிரைவேட் மாத்தணும்னா, பப்ளிக்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப பிரைவேட்டா மாத்துறீங்கன்னா உங்க கம்பெனி சுருங்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஷேர் ஹோல்டர்ஸ் சேஃபரா இருக்காங்களா, கிரெடிட்டார்ஸ் வந்து கடன் கொடுத்தா சேஃபா இருக்கானா, இப்படி எல்லாம் பார்ப்போம். ஆனா பிரைவேட்ல இருந்து பப்ளிக்கா மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரைவேட் கம்பெனில எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும்? மேக்ஸிமம் 200 தான். இப்போ 200 மேல எக்கச்சக்கமா வருவாங்கல்ல, வரலாம் இல்லையா? சரி, வரணும்னு அவசியம் இல்லை. 200 மேல வரலாம். இல்லைன்னா இது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் மாறலாம். இப்போ XYZ 3 பேர் இருந்தாங்க, 3 பேர் சேர்ந்து கம்பெனி இன்கார்பரேட் பண்ணாங்க. இது பிரைவேட் கம்பெனியா இருக்கிறப்போ Z வந்து ஷேர்ஸை சேல் பண்ணிட்டு டைரக்டா வெளியில போக முடியாது. Y கிட்டயும் X கிட்டயும் கேட்டுதான் போக முடியும். அப்போ அவங்க கம்பெனி வந்து க்ளோஸ்லி ஹெல்டா இருக்கும் அண்ட் தே வில் பி சேஃப்கார்டட். ஏன்னா வேற யாரும் வெளியே ஆளுங்க வரமாட்டாங்கன்ட்டு. ஒன்னும் இல்ல, கேட்டு போடுற மாதிரிதான். இப்ப கேட் போட்டு நீங்க நிம்மதியா வீட்டுல தூங்கலாமா? தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இதே வந்து பிரைவேட்டா இல்லாம பப்ளிக்கா மாத்திட்டாங்கன்னா Z வந்து என்ன பண்ணலாம்? எக்ஸ் அண்ட் ஒய் யாரோ ஈவன் தோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவா இருந்தாலும் Z வந்து எக்ஸ் அண்ட் ஒய் கிட்ட சொல்லாம யாரோ ஏ கிட்ட சேல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அண்ட் இப்பதான் ரொம்ப ஈஸியா இருக்கு, டிமேட் ஷேர்ஸ் சேல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு ஒவ்வொரு. அதனால பப்ளிக்ல இருந்து பிரைவேட் மாத்ததுக்கும் பிரைவேட்ல இருந்து பப்ளிக் மாத்ததுக்கும் there's a lot of difference. பிரைவேட்ல இருந்து பப்ளிக் மாத்துறீங்கன்னா ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் இருந்தா போதும். பப்ளிக்ல இருந்து பிரைவேட் மாத்தணும்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரூவல்
It should be in order. Please highlight. இந்த அப்ரூவல் வந்து ஆர்டரா வரும். அது என்ன ஆர்டர்னா நம்ம பெர்மிஷன் கேக்குறது ஒண்ணு, இன்டிமேட் பண்றது ஒண்ணு. இன்டிமேஷன்னா நான் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்றது. ஓகே, இதே பெர்மிஷன்னா நீங்க வந்து வெயிட் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஹைலைட்ஸ் கொடுக்கும், வெயிட் பண்ண பிறகு தான் நீங்க பண்ண முடியும். ஆர்டர் பாஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஓபிசி கம்பெனி, 1% கம்பெனி. இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு 1% கம்பெனி. 1% கம்பெனி வந்து பப்ளிக் ஆர் பிரைவேட்டா மாத்துறது, இல்ல பிரைவேட் கம்பெனி வந்து 1% கம்பெனியா மாத்துறது. சொல்லுங்களேன், பப்ளிக் கம்பெனி 1% மாத்த முடியுமா? மாத்த முடியாது. ஏன்னா 1% கம்பெனிங்கிறது பிரைவேட் கம்பெனி தான். அதனால பிரைவேட் கம்பெனியா இருந்தா மட்டும், அப்ப பப்ளிக் கம்பெனி 1% கம்பெனியா மாத்தணும்னா பப்ளிக் முதல்ல பிரைவேட்டா மாத்தணும், பிரைவேட் அப்புறம் ஓபிசியா மாத்தணும். அது ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் சிச்சுவேஷன். ஏன்னா பப்ளிக் கம்பெனியை பிரைவேட்டா மாத்துறதே சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரூவல் வேணும். அப்ப அதுக்கு பிறகு வந்து ஓபிசியா மாறுதுன்னா அது எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ஓபிசியா மாறும்? ஆனா அது ரொம்ப ரொம்ப இல்லன்னு சொல்ல வரல, இட்ஸ் வெரி ரேரஸ்ட் சிச்சுவேஷன் சொல்றேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கேஸ் இதுல 1% கம்பெனி டு பப்ளிக் ஆர் பிரைவேட், இட் கேன் பி டன் ஒன்லி ஆஃப்டர் 2 years ஆஃப் இன்கார்பரேஷன். இது நம்ம ஓபிசியோட டைப்ஸ் ஆஃப் கம்பெனில ஓபிசியோட டீடைலிங்ஸ் பார்க்கும்போது பார்த்துட்டோம். இதை சும்மா ஹைலைட் பண்றோம். ஒன்லி ஆஃப்டர் 2 years ஆஃப் இன்கார்பரேஷன் இட் கேன் பி டன். It cannot convert or it cannot be changed as a Section 8 company voluntarily. ஓகே, அப்படின்னா கவர்மெண்டே மேண்டேட்டடா மாத்தினாதான் உண்டு, வாலண்டரியா மாத்த முடியாது. பெய்ட் அப் கேபிட்டல் வந்து 50 lakh மேலேயோ இல்ல ஆவரேஜ் டர்ன் ஓவர் வந்து 2 crores மேலேயோ போகும்போது பண்ணிக்கலாம். என்னது இந்த ஸ்மால் கம்பெனிங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா? அண்ட் மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் வந்து வந்துடணும். ஏன்னா 1% எத்தனை பேரு? ஒருத்தர் நாமினியை விட்டுருங்க, நாமினியை நம்ம மெம்பர்ஸ் சொல்ல மாட்டோம். 1% இருக்கனாலும் நாமினி அங்க இருக்கிறாரு. ஓகே, அப்ப இந்த கேஸ்ல வந்து மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் வில் பி இன்க்ளூடட் அக்கார்டிங். 1% கம்பெனிக்கு ஒரு டைரக்டர் தான் போதும். இப்போ பப்ளிக் கம்பெனியா மாத்துறீங்கன்னா 3 டைரக்டர், பிரைவேட் கம்பெனியா மாத்துறீங்கன்னா 2 டைரக்டர். இப்போ சரி, ஓகே, எம்ஓஏல இந்த கிளாஸ்ல எத்தனாவது கிளாஸ்ல இருக்கும்? நாமினி கிளாஸ், 7th கிளாஸ். இதுல நாமினி கிளாஸ் வந்துருக்கும் இல்லையா? இப்போ இந்த நாமினி வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. நாமினியோட கிளாஸை ரிமூவ் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 7th கிளாஸ்ல எந்த சேஞ்சஸ் நடந்தாலும் அது ஆல்டரேஷன்ஸ் ஆஃப் எம்ஓஏ இல்ல. அது கிளியரா ஆக்ட்ல சொல்லிட்டாங்க. இட்ஸ் நாட் ஆல்டரேஷன் ஆஃப் எம்ஓஏ. நெக்ஸ்ட் வந்து பிரைவேட் டு ஓபிசி மாத்தினால இதே இதுதான். நெக்ஸ்ட் திஸ் கேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லயபிலிட்டி, லிமிடெட்ல இருந்து அன்லிமிடெட், அன்லிமிடெட் டு லிமிடெட். இது லயபிலிட்டி கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். திரும்ப இங்க ஓவர்லோட் பண்ணிக்க வேண்டாம். செக்ஷன் 8 கம்பெனி அதர் கம்பெனியா மாத்தலாமானா மாத்தலாம். பட் யூ ஹேவ் டு அப்ளை டு த ரீஜனல் டைரக்டர். ஆர்டினா அந்த ரீஜனோட டைரக்டர் இருப்பாங்க. ரீஜனல் டைரக்டர் ரீஜனல் டைரக்டர் அப்ளை பண்ண பிறகு அவர் ஓகேன்னு சொன்னாங்கன்னா மாத்திக்கலாம். எஸ், வாட் அபவுட் த சேஞ்சஸ் இன் ஆப்ஜெக்ட்ஸ்? மாத்திக்கலாம். ஓகே, இது வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட நீங்க அப்ரூவல் வாங்கினா போதும். பட் இதுவே வந்து நீங்க பர்டிகுலர் நேம் எல்லாம் நீங்க இன்க்ளூட் பண்ணணும். நான் இந்த வேலையை பண்றேன், பஞ்சு மீட்டா விற்கிறேன், அப்போ நான் என்னோட நேம்ல வந்து பஞ்சு மீட்டா இந்தியான்னு பிராக்கெட்ல போடணும், போட்டுக்கலாம், தப்பு இல்ல. ஓகே, அப்போ இட் ஷுட் பி இன்க்ளூடட் இன் த நேம். எஸ், யூ கேன் இன்க்ளூட். இன்க்ளூடட் இந்த நேம்னா இங்க வந்துடும். பாருங்க, புரியுதா நான் சொல்றது? நீங்க பிசினஸ் மட்டும் மாத்துறீங்க, ஏற்கனவே ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்கு, இன்னொரு பிசினஸ் ஆட் பண்ணிட்டு பண்றீங்கன்னா you're not going to change the name வச்சுக்கலாம். if you're going to change the name னா obviously இந்த provisions எல்லாமே applicable ஆயிடும். அப்போ இது தனியா அது தனியா பார்க்க முடியாது. so this is how you can do with the name clause. okay, non applicability, எந்த கம்பெனிக்கெல்லாம் நேம் சேஞ்ச் applicable இல்ல. the company which has not filed annual returns, annual return ஒவ்வொரு வருஷமும் ஃபைல் பண்ணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபைல் பண்ணல. இந்த டெபாசிட்ஸ் வந்து மெச்சூர் ஆயிட்டு இருக்கும். டிபென்ச்சர்ஸ் வந்து ரிடீம் பண்ண டேட் வந்துட்டு இருக்கும். இன்ட்ரெஸ்டோட சேர்ந்து மெச்சூர் எல்லாம் ஆயிட்டு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பெண்டிங் இருக்கு. இதெல்லாமே நீங்க பே பண்ணிருக்கணும். ஓகே, பே பண்ணல. ஓகே, இதெல்லாமே நாட் கேஸ். நாட் ஃபைல்ட் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ், நாட் ஃபைல்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், நாட் பெய்ட் ஆர் நாட் ரீபெய்ட் த மெச்சூர் டெபாசிட் டிபென்ச்சர்ஸ் அண்ட் மெச்சூர்டு. அவுட்ஸ்டாண்டிங் டெபாசிட்ஸ் பத்தி பேசலாம். மெச்சூரா இருக்கும் இல்லையா, அந்த டேட் முடிஞ்சிருக்கும்ல. Consequences once this is happening, this is taken place now. 3 என்ன தெரியுமா சொல்லுது? ரெஜிஸ்டார் இதை வந்து ரெக்கார்ட்ல எடுத்துப்பாரு, which means now it is becoming opening to the public பார்த்துக்கலாம். அண்ட் நாட் ஒன்லி தட், இப்ப நேம் மாறிச்சு இல்ல, சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன்ல எந்த டேட்ல கம்பெனி இன்கார்பரேட் பண்ணிருக்கோம்னு இருக்கும், பழைய நேம்ல தானே இருக்கும். அப்ப யூல் கெட் a new certificate of incorporation. You have to apply this in INC 24 form and the certificate of incorporation will be received by the company by the registrar in INC 25 form. okay, அதுக்கு பிறகுதான் ப்ளீஸ் மேக் அ நோட், இதெல்லாம் வந்த பிறகுதான் நேம் சேஞ்ச் எஃபெக்டிவ் ஆகும். அது வரைக்கும் பழைய நேம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, XYZ இந்த கம்பெனியா வந்து ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணிச்சு. ஓகே, ஹோல்டிங் அண்ட் சப்சிடி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹெச் கம்பெனி வந்து எஸ் கம்பெனி அக்வயர் பண்ணிச்சு. எஸ் கம்பெனியோட நேம், தட் இஸ் சப்சிடரி கம்பெனியோட நேம் வந்து XYZ. ஹெச் கம்பெனியோட நேம் வந்து ABC. ஓகே,
இது வந்து எங்கன்னா ஃபாரின்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபாரின்ல இருக்குன்னா, ஃபாரின்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபாரின் கம்பெனின்னு சொல்ல மாட்டோம். ஃபாரின்ல இருக்கிற கம்பெனின்னு வச்சுக்கலாம். ஏதோ அந்த மாதிரி ஒரு டேர்ம்ல. இப்போ XYZ வந்து இந்தியால தான் இருக்கு. இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, HNS சேம் கம்பெனி. இவங்க வந்து 100% ஹோல்டிங் இப்போ வச்சுட்டு இருக்காங்க. ஃபுல்லா அக்வயர் பண்ணிட்டாங்க. நான் XYZ வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன தெரியுமா நினைப்போம், ABC வேற கம்பெனி, XYZ வேற கம்பெனி நினைப்போம். அதனால வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால ABC இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு மாத்தலாம்னு நினைக்கிறேன்னா மாத்தலாம். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் ABC இந்தியா பிரைவேட் லிமிடெட்? இது திடீர்னு இப்ப சீன்ல வந்தது. இவ்வளவு நாளா யார் இருக்கா? XYZ தான் இருக்கா, தெரியாது. அப்ப இதை தெரியப்படுத்தணும்னா the name change when it will be effective only after receiving INC 25. ஏன்னா INC 25 ரிசீவ் ஆயிடுச்சுன்னா it has been taken for the record னு அர்த்தம். ஓகே. சம்டைம்ஸ் வந்து என்ன தேவைப்படும்னா certain number of years வரைக்கும் இந்த பழைய நேம் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. earlier called as XYZ limited company யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே. So this is about the நேம் கிளாஸ். ஸ்பெஷல் கேஸ்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம புதுசா நேம் வைக்கும் போது இந்த கம்பெனியோட நேம் வந்து ஏதோ ஒரு டிசிமிலாரிட்டி கிரியேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு போர்ட் மீட்டிங் இமீடியட்டா ஃபார்ம் பண்ணி தட் நேம் ஹேஸ் டு பி சேஞ்ச்ட் வித்தின் 3 months and it's enough that you intimate to the ROC. புரியுதா? இன்டிமேட் பண்ணா போதும். It's not getting permission. Approval, permission, intimation, order, different terms இருப்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இங்க வந்து ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிச்சுல. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர், அதுக்கு ஆர்டர் காப்பியோட சேர்த்து என்க்ளோஸ் பண்ணுங்க. இந்த ஃபார்ம்ல வந்து என்க்ளோசர்ஸ் இல்ல, ஆர்டர் காப்பி வரும். ஸோ இட்ஸ் நாட் தட் யூ இன்டிமேட் த ROC. எவ்வளவு நாளைக்குள்ள நேம் சேஞ்ச் பண்ணதுல இருந்து 15 days. எவ்வளவு நாளைக்குள்ள நேம் சேஞ்ச் பண்ணணும்? 3 monthsக்குள்ள. எவ்வளவு நாளைக்குள்ள ROC இன்டிமேட் பண்ணணும்? 15 daysக்குள்ள. நோட்டீஸும் அண்ட் நோட்டீஸ் நியூஸ் பேப்பர்ல நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஓகே, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்தா போதும். நான் அட்ரஸ் மாத்திரம் இட்ஸ் நாட் அன் ஆல்ட்ரேஷன், விச் மீன்ஸ் அட்ரஸ்ல அந்த ஸ்டேட் இருக்குல்ல, பின்கோட் மாறுது, ஆல்ட்ரேஷன் இல்ல. பின்கோட் வந்து நீங்க பக்கத்து ஏரியா போனாலும் மாறும், பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் போனாலும் மாறும். ஸ்டேட்குள்ள எவ்வளவு இடங்கள் இருக்கு, அதுல வந்து மாறுதெல்லாம் சேஞ்சஸ் இல்ல. ஆல்ட்ரேஷன் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் மாற்றுறது மட்டும்தான் ஆல்ட்ரேஷன்ஸ் ஆஃப் MOU. ஆனாலும் இது வந்து என்னது, கவர்மெண்ட்டுக்கு ROC தெரியப்படுத்துறதுக்காக, நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் தெரியப்படுத்துறதுக்கு, டைரக்டர்ஸ் தெரியப்படுத்துறதுக்கு வேணும்ல, ரைட்? சோ என்னென்ன மாதிரியான கேசஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்க. வித்தின் லோக்கல் லிமிட்ஸ் ஆஃப் த சிட்டி ஆர் டவுன் ஆர் வில்லேஜ். ஓகே, இங்க வந்து போர்ட் ரெசல்யூஷன் இஸ் சஃபிஷியன்ட். ஏன்னா அங்கதான் அவங்க பிசினஸ் பாத்துக்கிறவங்க, டே டு டே அஃபேர்ஸ் அங்கதான் பாத்துக்கிறாங்க. இட்ஸ் நாட் அன் ஆல்ட்ரேஷன் ஆஃப் MOU. செகண்ட், outside local limits of the city, please highlight within the same ROC and state. சேம் ROC. சென்னையில 2 ROC இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு அண்ட் சென்னையில இருக்கு. தட் இஸ் தமிழ்நாடுல 2 ROC, சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல இருக்கு. சேம் ROC தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருச்சியில வந்து கம்பெனி இன்கார்பரேட் பண்றேன்னா இட் கம்ஸ் அண்டர் சென்னை ROC. ஓகே, இதே வந்து ஐம் இன்கார்பரேட்டிங் அ கம்பெனி லைக் சரௌண்டிங் ஏரியாஸ், பொள்ளாச்சி, ஈரோடு, அந்த சைட், கரூர், அந்த சைட்லாம் போச்சுன்னா இட் வில் பி ஜியோகிராபிக்கல் ஏரியா தான் மீட் பண்றாங்க, வேற ஒன்றும். இட் வில் பி கவர்ட் அண்டர் கோயம்புத்தூர் ROC. இப்போ நான் அவுட் சைட் லோக்கல் லிமிட்ஸ் எடுக்கிறேன், சென்னை டு திருச்சி மாத்துறேன், அப்ப என்ன ROC வரும்? சென்னை ROC தான் வரும். இதே நான் சென்னை டு ஈரோடு மாத்திரன்னு வச்சுக்கலாம், இந்த ட்ரெயின் மாதிரி சொல்றேன்னா சென்னை டு ஈரோடு மாத்திரன்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து சென்னை ROCல இருந்து என்ன ROC மாத்துறேன்? கோயம்புத்தூர் ROC மாத்துறேன். என்னோட ஆபீஸ் எங்க இருக்கு? சென்னை. எங்க மாத்துறேன்? ஓகே, இப்ப எந்த ROCல இருந்து எந்த ROC போகுது? சென்னை ROC. அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த கேஸ் வராது, இந்த கேஸ் வரும். தேர்ட் கேஸ், நான் செகண்ட் கேஸ்ல தான் இருக்கேன். அப்படின்னா சென்னை சரௌண்டிங் சென்னையோட ஜூரிடிக்ஷன் ROCல இருக்கிற பிளேஸ்க்குள்ள நான் மாத்தனா அப்போ வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வேணும். அண்ட் வி கால் சம்திங் கால்ட் அஸ் போஸ்டல் பேலட். போஸ்டல் பேலட்ங்கிறது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லுது. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் அந்த சிட்டில இருக்கிறதுனால இருப்பாங்க, இங்க வேற சிட்டில மாத்தினால வரும். ஓகே, இதுவும் ஆல்ட்ரேஷன் ஆஃப் MOA இல்ல, ஏன்னா ஸ்டேட் அதே தான், தமிழ்நாடு தானே போட போறீங்க அட்ரஸ். தேர்ட் கேட்டகரி, ROC டு ROC மாத்துறீங்க வித்தின் த சேம் ஸ்டேட். ROC டு ROC வித்தின் த சேம் ஸ்டேட். இங்க ரீஜனல் டைரக்டரோட கன்ஃபர்மேஷன் வேணும். ஏன்னா இங்க சென்னை ROCக்கு ஒரு ரீஜனல் டைரக்டர் அண்ட் கோயம்புத்தூர் ROCக்கு ஒரு ரீஜனல் டைரக்டர். சோ அவங்க ஜூரிடிக்ஷன் மாறுது, அவங்களோடது ஸ்டேட்டோட ஜூரிடிக்ஷன் இல்ல, அவங்களோட ஜூரிடிக்ஷன் மாறுது, RDயோட இது மாறுது இல்ல. சோ அந்த கேஸ்ல வந்து இட் ரிக்வயர்ஸ் RD's confirmation and all the papers, which means all the records will be now transferred to the new ROC. Okay, still it is not an alteration of MOA. ஆனா I am placing a highlighter, மார்க் பண்றேன். ஏன்னா நியூ சின் வரும், ஏன்னா சின் நம்பர்ல எந்த ROCன்னு இருக்கும். ஓகே, சோ நியூ சின் வரும்.
and new certificate of incorporation also will be issued. Okay. Actually, I was working for this company, Asian Agro Energy Plantation. Sonalia Valamaram company. Asian Health and இது ரெண்டுமே வந்து அந்த ஜெயம் பல்சஸோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ரெண்டு கம்பெனி ரெண்டுமே ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி. ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் போத் த கம்பெனிஸ் டுகெதர். அந்த மாதிரி யாருக்குமே வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஓகே, இன் தட் கேஸ் ஐ ஹேவ் டு சே ஐம் லக்கி. ஏன்னா ஒரு கம்பெனில தட் இஸ் ஒரு சிஎஸ் ஒரு கம்பெனில தான் இருக்க முடியும். ஒரு சிஎஸ் ரெண்டு கம்பெனில இருக்க முடியுமானா அது ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி இருந்தா மட்டும் தான் இருக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு கம்பெனி வந்து ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி இல்லைன்னா இருந்து ஓகே. அண்ட் இவங்களோட மெயின் பிசினஸே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்கிற கம்பெனி சென்னைக்கு மாத்துறாங்க. ஓகே, திருவள்ளூர் எங்கேயும் மாத்திருப்பாங்க. திருவள்ளூர் சென்னையில இருக்க கம்பெனி ஈரோடுக்கு மாத்துறதுதான். ஓகே, சோ ப்ராபப்ளி இது பார்க்கலாம். இந்த சின் நம்பர் பாருங்களேன். இட் ஸ்டார்ட்ஸ் வித் யூவா. ஓகே, இட் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. யூங்கிறது அன்லிஸ்டட் கம்பெனிக்காக மீன் பண்றது. யூ இஸ் மென்ட் ஃபார் அன்லிஸ்டட். யூ இஸ் மென்ட் ஃபார் அன்லிஸ்டட் கம்பெனி. U is meant for unlisted. Sorry. U is meant for unlisted. And இந்த நம்பர் இருக்குல்ல, இருங்க 1 second. Actually, I'm not okay with adopt. அதனால தான் திணறேன். நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம் இல்லையா, இட் இஸ் டேக்கன் ஃபார் ரெக்கார்ட், இட் இஸ் டேக்கன் ஃபார் ரெக்கார்ட். அந்த ரெக்கார்ட் தான் அது. எம்சிஏ வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா மாஸ்டர் டேட்டால இதெல்லாம் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லா கம்பெனிக்கும் நீங்க சர்ச் பண்ணலாம். ஓகே, இப்ப பாருங்களேன். சின் நம்பர் ஆஃப் த கம்பெனி வில் பி தேர். சின் நம்பர் இருக்கிறது என்னது? கார்பரேட் ஐடென்டிபிகேஷன் நம்பர். இது எப்போ வரும்? சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஒரு நம்பர் நம்மள ஐடென்டிஃபை பண்றதுக்காக. ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ வந்துட்டு இந்த ஆல்பபெட் வந்து யூ இருக்கும், எல் இருக்கும். இட் இஸ் மென்ட் ஃபார் லிஸ்டட் அண்ட் அன்லிஸ்டட். நீங்க லிஸ்டிங் அக்ரிமெண்ட்ல போயிட்டீங்கன்னா இது வந்து எல் மாறி இருக்கு. ஓகே, அப்போ நியூ சின் வரும். சின் மாறுது இல்ல, சின் மாறிடுது. அப்போ நியூ சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வரும். அண்ட் திஸ் கோட் நம்பர் வில் பி கிவன் அக்கார்டிங்லி. எந்த என்னது எந்த ஸ்டேட்டுங்கிறதுக்காக தமிழ்நாடு டிஎன் இஸ் மென்ட் ஃபார் தமிழ்நாடு. இப்ப மகாராஷ்டிரானா எம்ஹெச் இருக்கும். ஓகே, பாம்பேல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னா எம்ஹெச் இருக்கும். தென் எந்த இயர்ல இது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகே, இது எல்லாமே டேட்டா. பிஎல்சிங்கிறது கோயம்புத்தூர் ஆர்ஓசி மாறுது இல்லையா, சென்னை ஆர்ஓசி. இது சென்னை ஆர்ஓசி, நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் மாறும். அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் 6 டிஜிட்ங்கிறது தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அப்போ இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் தான். இது எல்லாமே கம்பெனியோட டீடைல்ஸ் மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணிடுவோம். 30% ஆஃப் த டேட்டா நீங்க எடுத்துவாங்க. ஓகே, கம்பெனியோட நேம் ஏசியன் ஆக்ரோ எனர்ஜி பிளான்டேஷன்ஸ் லிமிடெட். ஆர்ஓசி கோட் வந்து இந்த ஆர்ஓசி கோட் இருக்குல்ல, பிஎல்சி ஆர்ஓசி கோட் வந்து சென்னை ஆர்ஓசி. இது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் சொன்னாலே அந்த லாஸ்ட் இது என்னது ஆர்ஓசி கோடு பிறகு வர்றது. ஓகே, கம்பெனியோட கேட்டகரி என்னன்னா கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ். ஏன்னா இங்க லிமிடெட் தான் இருக்கு. லிமிடெட்னா ஷேர்ஸ் இருக்கலாம், கேரண்டியும் இருக்கலாம். ஸோ தட்ஸ் லிமிடெட் பை ஷேர்ஸ். சப் கேட்டகரி இது கவர்மெண்ட் கம்பெனியா நான் கவர்மெண்ட் கம்பெனியா. கிளாஸ் ஆஃப் கம்பெனி வந்து இது பப்ளிக் கம்பெனி. ஏன்னா பாருங்களேன், பிரைவேட்ங்கிற வேர்டு இல்ல, இது வந்து பப்ளிக் கம்பெனி. ஓகே, தென் ஆத்தரைஸ் கேபிட்டல் 0 நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க. பெய்ட் அப் கேபிட்டல் அகைன் நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா 1 2 3 கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். This is applicable in the case of the company without share capital. இது வந்து ஷேர் கேபிட்டல் இருக்கிற கம்பெனி தான். அதனால இங்க வந்து நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 0 போடுவோம். ஓகே, இன் கேஸ் ஷேர் கேபிட்டல் இல்லாத கம்பெனிக்கு நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எத்தனை பேர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னு போடுவாங்க. எந்த டேட்ல இன்கார்பரேட் பண்ணது 2007 அங்க இருக்கும் சின் நம்பர்ல. பட் எந்த டேட்ங்கிறது இங்க இருக்கும். ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் எங்க இருக்கு. ஓகே, சரி ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்ஓஏல ஸ்டேட் இருக்கும். நான் பார்க்கறது மாஸ்டர் டேட். நான் எம்ஓஏ பார்க்கல, நான் மாஸ்டர் டேட்டாவை பார்த்துட்டு இருக்கேன். மாஸ்டர் டேட்டானா இவ்வளவு டீடைல்ஸ் இருக்கும். அப்போ சர்வே நம்பர்,
சர்வே நம்பர் வந்து அவங்களோடது. ஓகே, அவங்களோட அட்ரஸ். ஓகே, நான் அதெல்லாம் ரீட் பண்ணல. இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, தமிழ்நாடு. இது வந்து என்னன்னா, ஆக்சுவலி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கணும். எல்லா சர்வீஸும் வந்து ரிசீவ் பண்றதுக்காக தான். இப்ப அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து எல்லாருமே வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லயே வைப்பாங்களா, இல்ல வேற எங்கேயாவது வைக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், வேற எங்கேயாவது கூட வைக்கலாம். அதுக்கு வந்து நம்ம 95% மெம்பர்ஸ் கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வைக்கணும். ஓகே, சோ இந்த மாதிரி மாஸ்டர் டேட்டால இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. அட்ரஸ் அதர் தேன் த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வேர் ஆல் ஆர் எனி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் ஆர் மெயின்டைன். எம்ஓஏ, ஏஓஏ டாக்குமெண்ட்ஸ், பேலன்ஸ் ஷீட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாமே எங்க மெயின்டைன் பண்றீங்க? இங்கேயும் மெயின்டைன் பண்றீங்கன்னா பரவாயில்ல. வேற எங்கேயாவது மெயின்டைன் பண்றீங்களா? அப்போ இங்க அட்ரஸ் இருக்கு. ஓகே, இமெயில் ஐடி யாரை நீங்க இது பண்ணணும்? வெதர் லிஸ்டட் ஆர் அன்லிஸ்டட்? எஸ், அன்லிஸ்டட். நம்ம அங்க பாத்துட்டோம். சஸ்பெண்டட் அட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஆனா என்ன லிஸ்டட் கம்பெனியா இருந்தா இந்த இந்த இடம் வந்து மீனிங்ஃபுல் ஆயிடும்ல. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது, எக்ஸெட்ரா ஏதாவது நம்ம பண்ணிருப்பாங்க. எப்ப லாஸ்ட், எஸ், இதுதான் பியூட்டிஃபுல்லான பாயிண்ட்ஸ். ஒரு கம்பெனி எவ்வளவு தூரம் ஆக்டிவா இருக்குங்கிறது இந்த லாஸ்ட் 3 இதை பார்த்து நீங்க அனுபவிச்சு. ஒவ்வொரு இதுவும் வந்து என்னோட கம்பெனி ஆக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலிங் வந்து பண்ணணும். இது வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டஸ நாங்க இன்டிமேட் பண்ணோங்கிறதுக்காக. எப்ப லாஸ்ட் ஏஜிஎம் நடந்தது? இதை நான் ரொம்ப படசு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ 2018 லாஸ்ட் ஏஜிஎம் நடந்தது. எந்த டேட்ல பேலன்ஸ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க? 2018. நீங்க கேட்கலாம், மேம் இது 2 ஒரே இயர் தானே இருக்கும் அப்படின்னு. நான் சொல்றேன், 2-3 வருஷம் அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ணாம வச்சிருப்பாங்க. 2-3 வருஷத்தோட சேர்த்து ஏஜிஎம் நடத்திருப்பாங்க. ஓகே, இதெல்லாமே நடக்கும். அதனால ஒரே டேட்டா அது இருக்கணும்னு அவசியம். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஒரே டேட்டா தான் இருக்கும். ஏன்னா எல்லா கம்பெனியும் கம்ப்ளைன்ஸ் கரெக்டா பண்ணிட்டு இருந்தா ஒரே டேட்டா தான். இஸ் இட் ஓகே? அண்ட் இதெல்லாமே முடிஞ்ச பிறகு சார்ஜஸ் கிரியேட் பண்ணிட்டு அகைன் இந்த டாபிக் நம்ம வரல. சார்ஜஸ்ங்கிறது லோன் வாங்குறோம், கம்பெனி லோன் வாங்குது. இப்போ கம்பெனி லோன் வாங்கும்போது சும்மா கொடுப்பானா? எதை நம்பி தர்றது? ஓகே, நாங்க இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கோம், அது இதெல்லாம் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏதாவது மார்கேஜ் செக்யூரிட்டி கிரியேட் பண்ணும். அந்த செக்யூரிட்டி கிரியேட் பண்ணதான் சார்ஜஸ். இது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாமே, டிவிஎஸ் 50, பிஎம்டபிள்யூ கார், பிஎம்டபிள்யூ எல்லாமே வரும். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லாமே வரும். இப்ப இந்த டீடைல்ஸ் எல்லாம் இங்க நீங்க ப்ரொவைட் பண்ணணும். இந்த கம்பெனிக்கு அந்த பீரியட்ல எந்த சார்ஜஸும் இல்ல. சோ நோ சார்ஜஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் கம்பெனி ஆர் திஸ் எல்எல்பின்னு ஜெனரலா வரும். கம்பெனிக்கும் சரி, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்புக்கும் சரி, எம்சிஏ தான் டைரக்ட் மினிஸ்ட்ரி. அதனால ரெண்டுமே சேர்த்து தான் போடுவாங்க. ஓகே, அண்ட் டின் ஆர் என்னது டைரக்டர்ஸ் ஆர் சிக்னேட்டரி டீடைல்ஸ். டைரக்டர்ஸ்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருக்கிற மெம்பர்ஸ். சிக்னேட்டரிங்கிறது யாருன்னா சிஇஓ, சிஎஃப்ஓ. ஒரு ஆர்கனைசேஷன்ல சிஎஃப்ஓ இருக்கிறாரு, இல்ல சிஏஓ, சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? கேஎம்பியா போட்டிருப்பாங்க. ஓகே, ப்ராப்ளி கேஎம்பியோட டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா, கீ மேனேஜரல் பர்சனோட டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா, இந்த சிஇஓஸ், சிஎஃப்ஓ, சீஃப் பினான்சியல் ஆஃபீஸர், சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், கம்பெனி செக்ரட்டரி பை டிஃபால்ட்டாவே அதுல இருக்கு. சோ இவங்கெல்லாம் வந்து நம்ம டைரக்டர்ஸ் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல மெம்பர்ஸ் இல்ல, பட் தே ஆர் மேஜர் ஆஃபீஸர்ஸ். ஓகே, சோ அதனால வந்து எங்களோட பேர் சிக்னேட்டரியில இருக்கும். பாருங்க, டைரக்டர்ஸ் டின் நம்பர் இருக்கணும். ஓகே, டைரக்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் மேண்டேட்டரி. டைரக்டர்ஸ் இல்லைன்னா பேன் நம்பர் கொடுத்தா போதும். சோ இந்த கேஸ்ல வந்து இந்த 3 பேரும் வந்து டைரக்டர்ஸ். அதனால எங்களோட டின் நம்பர் இருக்கும். டின் நம்பர் இப்படிதான் இருக்கும், பெருசா 8 டிஜிட் நம்பர் இருக்கும். 8 டிஜிட் இருக்கா பாருங்க, 8 டிஜிட். ஆக்சுவலா என்ன சிஎஸ் அப்பாயிண்ட் பண்ணனால என்னோட நேம் வந்து நான் சிக்னேட்டரி வந்துருவேல, நான் தானே சைன் பண்ணணும். அதனால என்னோட பேன் நம்பர். ஓகே, இது எந்த டேட்ல இருந்து இவங்க அசோசியேட் ஆயிருக்காங்க தெரியறதுக்கு. ஓகே, ஐ அசோசியேட்டட் இன் திஸ் இயர் 2019. அதனால இருக்கும். அப்புறமா ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் நான் வந்தேன். 3 மந்த்ஸ் தான் வந்தேன். மேஜர் வந்து என்னன்னா, பப்ளிக் கம்பெனியை பிரைவேட் கம்பெனியா மாத்தணும். இது ஆக்சுவலா பப்ளிக் கம்பெனி தானே, பப்ளிக் கம்பெனியை பிரைவேட் கம்பெனியா மாத்தணும். அது ஒரு ஒகேஷன். இன்னொன்னு வந்து தே ஆர் சேஞ்சிங் தர் ஆர்ஓசி. ஓகே, எங்க இருந்தாலும் சென்னை ஆர்ஓசி டு ஈரோடு ஆர்ஓசி. ஈரோடுல கோயம்புத்தூர். சென்னையில இருக்கிற ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து ஈரோடுக்கு மாத்தினாங்க. ஆர்ஓசி டு ஆர்ஓசி சேஞ்ச். இந்த 2 சிச்சுவேஷன் மட்டும் நான் இருந்தேன் ஒரு 3 மந்த்ஸ் பீரியட். ஓகே, இதே வந்து 2 கம்பெனிக்கும் எண்ட் டேட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நான் வெளியே வந்த பிறகு நான் காப்பி எடுக்கல. அண்ட் இன்கேஸ் இந்த 3 பேர்ல வந்து யாராவது சரண்டர் பண்ணிட்டாங்கன்னா இட் வில் பி மென்ஷன் ஒன்லி. இதெல்லாமே நார்மலா எல்லா கம்பெனிக்கும் அவைலபிள் தான். ஆக்சுவலா இது வந்து நீங்க ஆன்லைன்ல போய் பாத்தீங்கன்னா, இது வந்து லிங்க்டு நம்பரா இருக்கும். நீங்க போய் லிங்க் பண்ணீங்கன்னா இந்த டீடைல்ஸ், இவரோட டீடைல்ஸ் தான் வந்துடும். ஓகே, இவரோட டீடைல்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சு, எத்தனை பசங்க, அப்படி டீடைல்ஸ் இல்ல. இவர் எத்தனை கம்பெனில டைரக்டரா இருக்காரு, எத்தனை கம்பெனி எல்எல்பில மெம்பரா இருக்கிறாரு, இந்த டீடைல்ஸ் எல்லாம். இதுல பர்சனல் டீடைல்ஸ் இல்ல, அபிஷியல் டீடைல்ஸ். சரி, ஓகே. சோ யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் அ நோட். முடிஞ்சா நீங்க ஏதாவது ஒரு கம்பெனிக்கு எடுத்து பார்க்கலாம். ஒன்னும் இல்ல, எம்சிஏ மாஸ்டர் டேட்டான்னு ஒரு காலமே இருக்கும். எம்சிஏ வெப்சைட்ல போனீங்கன்னா எம்சிஏ எந்த கம்பெனிக்கு வேணும் நீங்க பார்க்கலாம். ஓகே, ஓகே. சோ கண்டினியூ பண்ணலாமா? So new SIN will be issued. Okay. Now fourth category, state to state.
within the jurisdiction of same ROC. அதனால within the jurisdiction of same ROC னா 2 ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஒரு ROC. இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு ஸ்டேட்ல 2 ROC இருக்கிற மாதிரி 2 ஸ்டேட்டுக்கு ஒரு ROC இருக்கும். அப்ப நீங்க வந்து அந்த ரீஜனல் டைரக்டர் கிட்ட அப்ளை பண்ண சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரூவல் வேணும். ஏன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் மாறுறீங்கல்ல, MOA இங்க தான் ஆல்டர் ஆகும். So you need to get the approval. You need to apply to the regional director and get the approval from the central government. இங்க please highlight, இதுதான் ரொம்ப ரொம்ப important. Creditors கிட்டயும் debenture holders கிட்டயும் நீங்க இன்டிமேட் பண்ணணும். இன்டிமேட் பண்ண பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா ஏதாவது அப்ஜெக்ஷன் ரிசீவ் பண்றாங்களான்ட்டு. So objection can be received, which means they have the rights. ஏன்னா நீங்க ஊர் விட்டு ஊர் போனீங்கன்னா எப்படி உங்களுக்கு பிடிக்கிறது? கண் முன்னாடி இருந்தா தான் நாங்க நம்புவோம் நீங்க பணம் கொடுப்பீங்கன்ட்டு. நீங்க பாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டீங்கன்னா நாங்க எப்படி நம்புறது? சோ கிரெடிட்டர்ஸும் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸும் மீன்ஸ் அவங்க பணம் கொடுத்தவங்க எவ்வளவு தூரம் வந்து ஈக்விட்டி கேபிட்டலான ஒரு பிசினஸ் நடக்குதோ அதுக்கு அதிகமா டெட் கேபிட்டலான ஒரு பிசினஸ் நடக்கும். ஓகே, ஒரு சில கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா டெட் கேபிட்டல் தான் எக்கச்சக்கமா இருக்கும். சோ அந்த சென்ஸ்ல தே ஆர் என்டைட்டில் டு அப்ஜெக்ட். நாட் ஒன்லி தட், ஈவன் தி எம்ப்ளாயிஸ். ஓகே, எத்தனை பேர் வந்து தமிழ்நாடு விட்டு வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு சாம்பார்ல சக்கரை போட்டு சாப்பிடுவீங்க? இட் ஹேப்பன்ஸ், ரைட்? ஓகே, திஸ் இஸ் அ ப்ராப்ளம். டேஸ்ட், கல்ச்சர். நான் டேஸ்ட் கூட மட்டும் மீன் பண்ணல, கல்ச்சர் டிஃபர்ஸ், டிஃபர் ஆகும். ஸோ ஈவன் த எம்ப்ளாயிஸ் ஹேவ் த ரைட் டு அப்ஜெக்ட். ஆக்சுவலா இதுவும் ஒரு கேஸ் நடந்திருக்கும். எம்ப்ளாயிஸ் வந்து அப்ஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா எம்ப்ளாயிஸ் அப்ஜெக்ட் பண்ணலாம்னு சொல்றாங்களே தவிர எம்ப்ளாயிஸ் ஆங்கிள் பார்க்க மாட்டாங்க. ஓவரால் கம்பெனிக்கு வந்து பெனிஃபிஷியலான்னு பார்ப்பாங்க. ஏன்னா அங்க போனீங்கன்னா எல்லாமே அவங்களோட லாஸ் மாறிடும், அவங்களோட கல்ச்சர் மாறிடும், அங்க இருக்கிற நெய்பர்ஹுட் திங்ஸ் மாறிடும், எல்லாமே மாறிடும், கிளைமேட் மாறும், எல்லாமே மாறும். நாட் கெட் அடாப்டட். அதனால எம்ப்ளாயிஸ் கேன் பி கிவன் ப்ரையாரிட்டி. அதனால எம்ப்ளாயிஸ்க்காக நாங்க கம்பெனியை மாத்த மாட்டோம் சொல்லக்கூடாது, முடியவும் முடியாது. அல்டிமேட் பெனிஃபிட், கம்ப்ளீட் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்பெனிக்காக இருக்குன்னா வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, சோ ஹியர் MO is now getting altered. You will get a new SIN number and certificate will be issued according. Okay, இப்போ fifth category, state to state outside the jurisdiction of the existing ROC. அப்போ ஸ்டேட்டும் மாறுது, ROCயும் மாறுது. more or less a similar case. ரெண்டுமே சேம் தான். ஓகே, அண்ட் என்னன்னா நியூ பேன் அண்ட் டேன் நம்பர் வரும். ஏன்னா ஸ்டேட் டு ஸ்டேட்டும் எக்ஸிஸ்டிங் ROCயும் வரும்போது நியூ பேன் அண்ட் டேன் நம்பர் இது மட்டும் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு 5 இந்த இதெல்லாம் பாஸ் பண்றோம் இல்லையா, என்னது ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நீங்க வந்து அப்ளிகேஷன் தருவீங்க. ஏன் இந்த கேட்டகரி பாக்குறோம்னா நம்ம என்னது கிரெடிட்டர்ஸ், டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து அப்ஜெக்ட் பண்ணலாம் கேட்டகரியில பாக்குறோம். இது சப்செக்ஷன் 5ல ஃபாலோ ஆகும். சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்த பிறகுதான் நீங்க மாத்த முடியும். So this section is follows with respect to disposal of application by central government. Central government எப்போ dispose பண்ணும், which means எப்போ வந்து அப்ரூவல் கொடுக்குது. 60 days டைம் நீங்க அப்ளை பண்ணதுல இருந்து before passing, which means before passing the order, the consent of the creditors, debenture holders and any other related persons. ஏன்னா பேங்க் காரங்கெல்லாம் இருப்பாங்க, any other related persons, இவங்க எல்லாருமே வந்து கிளியரா சொல்லியிருக்கணும். எல்லாம் சஃபிஷியன்ட் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிருக்கணும். ப்ளீஸ் ஹைலைட் வாட் யூ மீன் பை சஃபிஷியன்ட் ப்ரொவிஷன்னா, கிரெடிட்டர்ஸ், டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் வந்து ஏன்பா வந்து அப்ஜெக்ட் பண்ண போறாங்க? எங்களுக்கு பணம் திரும்ப வராதுன்னு சொன்னாதான் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க கிளியரா இந்த பாருங்க, கிளியரா ப்ரொவிஷன், ஒரு ரிசர்வ் நாங்க கிரியேட் பண்ணிட்டோம், இந்த பணம் வந்து உங்களுக்கு கட்டணம் வந்து சேரும். அப்ப எனக்கு பயமே இல்லைல்ல, நீ எங்க வேணா மாறிட்டு போய் ஏதாவது ரெக்கார்ட்ல இருக்கு எங்களுக்கு. அப்போ டியூ டிஸ்சார்ஜ் ஆஃப் டெட் அப்ளிகேஷன்ஸ், adequate செக்யூரிட்டி நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஏற்கனவே எல்லாமே எங்கிட்ட இருக்கிறவங்க எல்லாமே வந்து செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்ங்க. அப்ப ஏங்க பயம்? ப்ராப்பர்ட்டி அங்கதானே இருக்கும், ஒரு கம்பெனி ப்ராப்பர்ட்டி அங்கதானே இருக்கும். அப்போ அந்த கேஸ்ல வந்து adequate செக்யூரிட்டி நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இன்னும் சட்ட நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்து நாங்க எனக்கு பேங்க்ரப்ட் ஆக மாட்டோம். சாட்டிஸ்பாக்சன் கொடுத்தீங்கன்னா which means லீகலா, ஓகே, லீகலா வரணும். சஃபிஷியன்ட் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி இதெல்லாமே செக் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் டிஸ்போஸ். இது வந்து குவாலிட்டி ஐஸ்கிரீம்ஸ் வாட்ஸ்க்கு நடந்திருக்கும், நீங்க ஒரு செக் பண்ணிக்கலாம். வெஸ்ட் பெங்கால் வந்து டெல்லிக்கு மாத்தும் போது நடந்தது. ஓகே, சோ அந்த கேஸ் நீங்க பாத்துக்கலாம். ஐம் நாட் கோயிங் லைன் பை லைன். Consequences follows from 7. Yes, registrar will enter in the record. It's taken for record சொல்லுவாங்க. And new certificate of incorporation will be given. எப்போ SIN number மாறுது எக்ஸெட்ரா அப்பெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா. And company to file certified copy of the central government's order and registrar will issue the certificate of incorporation. INC 25 தான் அது. எப்பவுமே INC 25 தான். இந்த நேம் ப்ராசஸ் மாறும்போது வேற ஃபார்ம், அதுக்கு தான் வேற ஃபார்ம் மாறும். INC 25 டிஃபால்ட்டாவே இருக்கிறோம். அதுல வந்து ஸ்டேட் பேன் அண்ட் டேனோட டீடைல்ஸ். ஓகே, ஸ்பெஷல் கேஸ் சென்ட்ரல் கவர்மெண்டே ஆர்டர் பண்ணிச்சுன்னா 30 டேஸ்க்குள்ள மாத்தி ஆகும். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிச்சுன்னா 30 டேஸ்க்குள்ள மாத்தி ஆகும். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைவேட் கம்பெனி மாத்திக்கலாம்.
டைரக்டா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம. ஆனா பப்ளிக் கம்பெனியை மாத்தலாம். பப்ளிக் கம்பெனி வந்து ப்ராஸ்பெக்டர்ஸ் மூலியமா வந்து ரேஸ் பண்ணிருக்காங்க கேபிட்டல. ப்ராஸ்பெக்டர்ஸுக்குன்னு ஒரு கோல்டன் ரூல்ஸ் இருக்கு. அந்த கோல்டன் ரூல்ஸ் வந்து எதுக்காக இந்த பணத்தை வந்து நீங்க பப்ளிக் கிட்ட இருந்து வாங்குறீங்க, என்ன பர்பஸ், என்ன பண்ண போறீங்க, இவ்வளவு பணம் நீங்க வாங்குறீங்களே, டிவிடெண்ட் ஒண்ணு தருவீங்களா, இல்ல இது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, ஆர்ஓஐ, இது எப்போ உங்களுக்கு வரும், இதெல்லாமே என்ன பண்ணணும், நீங்க எல்லா டீடைல்ஸும் தரணும். நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து இந்த பண இஷ்யூ வந்து பண்றனால, தட் இஸ் கேபிட்டல் ரேஸ் பண்றதுனால என்ன மாதிரியான growth வந்து ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கும், ஓகே, இதுக்கு மேல என்ன எக்ஸ்பேண்ட் தேவைப்படும், இதெல்லாமே எல்லா கதையும் என்ன பண்ணுவீங்க, ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்துருப்பீங்க. இதை நம்பிதான் நான் பணம் போட்டிருக்கேன் இந்த கம்பெனில. சோ பப்ளிக் கம்பெனி பப்ளிக் கிட்ட இருந்து பப்ளிக் கிட்ட இருந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். பப்ளிக் கம்பெனி பப்ளிக் கிட்ட இருந்து ப்ராஸ்பெக்டர்ஸ் மூலியமா, ஐ வாண்ட் டு ஹைலைட் திஸ் வேர்ட், த்ரூ த ப்ராஸ்பெக்டர்ஸ் பணத்தை ரேஸ் பண்ணிருக்காங்க, பட் they haven't utilized it. ஓகே, நான் எதுக்காக இந்த கம்பெனில போட்டேன், ப்ராஸ்பெக்டர்ஸ் இந்த பிசினஸ்க்காக சொன்னீங்க, இப்ப நீங்க பிசினஸே மாத்துறீங்க, புரியுதா, இப்ப பிசினஸே மாத்துறீங்க. இந்த கேஸ்ல ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வேணும், அதுவும் பை போஸ்டல் பேலட் வேணும். வாட் யூ மீன் பை போஸ்டல் பேலட்னா, இது வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் ஜெனரல் மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சோ இட்ஸ் அ ஃபார்ம், அவ்வளவுதான். நான் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இட்ஸ் நார்மல் ஒரு ஃபார்ம். அதுல நீங்க டேட்டாலாம் உங்களோட டேட்டா தரீங்க, நீங்க அப்ரூவ் பண்றீங்களா, வேண்டாம் சொல்றீங்களான்ட்டு இதெல்லாமே நீங்க கொடுத்தீங்கன்னா இதை வந்து போஸ்டல் பேலட் ஃபார்ம்னு சொல்றோம். The only reason everybody will be responding to that. Okay. Not only to that, number of members வந்து 200க்கு மேல இருந்தா மட்டும் இந்த ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள். பப்ளிக் கம்பெனி தான் 200க்குள்ள இருந்தாலும் இந்த ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள். சோ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 200 மேல இருக்கணும். அண்ட் பப்ளிக் வந்து சாரி மணி வந்து பப்ளிக் என்னது ப்ராஸ்பெக்டர்ஸ் மூலியமா ரேஸ் பண்ணிருக்கணும் அண்ட் அன்யூட்டிலைஸ்டா இருக்கும். ஓகே, நான் ஒரு 10 கோடி ரூபாய் ரேஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், 10% தான் சின்ன அமௌண்ட். பப்ளிக் என்னது ப்ராஸ்பெக்டர் எக்கச்சக்கமா ரேஸ் பண்ணுவாங்க, 1500 crores எல்லாம் ரேஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ரீசெண்டா ஒரு கம்பெனி வந்து 1500 crores வந்து ரேஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு முதல்ல ரேஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா, 1500 crores நீங்க இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு, SHன்னு சொல்லுவோம், ஷேர் கேபிட்டல் இல்லையா, அது SHன்னு சொல்லுவோம். SH7 ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். அதுல வந்து ஆர்ஓசி கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கு. ஓகே, நான் எந்த கம்பெனியெல்லாம் மென்ஷன் பண்ணல, ஏன்னா 1500 crores தான் நீங்க கெஸ் பண்ணலாம், பெரிய கம்பெனி தான். சோ இந்த SH7 வந்து ஃபைல் பண்ண பிறகு ஆர்ஓசி வந்து அப்ரூவல் பண்ண பிறகுதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஷேர் கேபிட்டல் கொஸ்டினா கேட்கலாம். கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆயிருக்கு. ஷேர் கேபிட்டல் பணம் உள்ள வரல, அப்ரூவல் வாங்குறதுக்கு. ஏன்னா சும்மா கொடுத்துட மாட்டாங்க. 1500 சும்மாவா? ஏன்னா ஒன்ஸ் நீங்க ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, எம்ஓஏல வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு எப்போனா நீங்க ரேஸ் பண்ணிக்கலாம்ல, எப்போனா பணம் உள்ள கொண்டு வரலாம்ல. சரி, ஓகே, இப்போ 10 கோடி ரூபாய் வந்து நான் ப்ராஸ்பெக்டர்ஸ் மூலியமா வந்து ரிசீவ் பண்ணிருக்கேன், ரேஸ் பண்ணிட்டு ரிசீவ் பண்ணிருக்கேன். 10 கோடி ரூபாய் ஒரே டிஸ்டன்ஸ்ல நீங்க செலவு பண்ணிருப்பீங்களா? நாட் நெசசரி, ரைட்? ப்ராபப்ளி ஒரு 7 crores செலவு பண்ணிருப்பீங்க, 3 crores வந்து another 3 monthsல செலவு பண்ணுவீங்க. 3 crores வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சா என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், நல்லா இருக்குல்ல? ஓகே, அகைன் என்ன தெரியுமா இஷ்யூ, நீங்க 10 crores ஏன் வந்து 7 crores செலவு பண்ணிட்டு 3 crores வச்சிட்டு இருக்கீங்க, கொஸ்டின் வரும். ஓகே, ஏன்னா நீங்க பிசினஸ் பண்றதுக்காக தான், இது இன்வெஸ்ட் பண்றதுக்காக நீங்க பணத்தை வாங்கணும். இப்ப நான் ஏன் உங்ககிட்ட பணத்தை வாங்கணும், நீங்க இன்வெஸ்ட் பண்ண இன்கம் பண்ணிருப்பீங்க இல்லையா, நீங்க இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றீங்க பர்டிகுலர் ரீசன், பிகாஸ் நீங்க growth எதிர்பார்க்கறீங்க. நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் இன்வெஸ்ட் சாப்பிட்டு இருக்கேன். That should not be done. அதனால கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா ரேஸ் பண்ணுவாங்க. இப்ப இந்த 3 ஆனாலும் நான் ஜென்யூனா ரீசன் தரேன். 7 கோடி ரூபாய் இப்ப இமீடியட்டா தேவைப்படுது. இன்னொரு 3 months பீரியட் டைம்ல 3 crores தேவைப்படும். ஓகே, ப்ராபப்ளி ஒரு மிஷினரி ஆர்டர் பண்ணிருக்கேன், ஜெர்மன்ல இருந்து வரணும். ஓகே, அதுக்கு வந்து ஒரு பார்ட் பேமெண்ட் பண்ணிட்டோம். அது மிஷினரி காஸ்ட் வந்து 5 crores, நான் 2 crores பே பண்ணிட்டேன். இன்னொரு 3 crores வந்து 3 ஆர்டர் பண்ணி 3 monthsல வரும். அந்த 3 months நான் க்ளோஸ் பண்ணும்போது தரணும். இப்ப நான் அந்த 3 crores திரும்ப ப்ராஸ்பெக்டஸ் எல்லாம் இஷ்யூ பண்ண முடியாது. இட்ஸ் லென்த்தி ப்ராசஸ், லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகம். அப்ப இந்த 3 crores 3 மாசம் கழிச்சு தான் தர போறேன் சப்ளையருக்கு. இப்போதைக்கு என்ன பண்ணலாம், டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டெபாசிட் வந்து அன்இன்கம்பல்ட் டெபாசிட், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அன்இன்கம்பல்ட் டெபாசிட்ஸ், இல்ல தனியா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அதுக்குன்னே பேங்க் அக்கௌண்ட் நேம்லயே இருக்கும் என்ன பர்பஸ், அதுக்காக பண்றது, இதெல்லாமே பண்ணிக்கலாம். இப்ப இந்த 3 crores வந்து எனது அன்யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டா. சோ இந்த கேஸ்ல என்னோட கம்பெனில 200 மெம்பர்ஸ் மேல இருந்தாங்கன்னா போஸ்டல் பேலட் மூலியமா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்கணும். விச் மீன்ஸ் 100 பேர் இருந்தாங்கன்னா, 100 எடுக்கக்கூடாதா, 1000 பேர் வச்சுக்கிறேன், 1000 பேர் இருந்தாங்கன்னா 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து ஓகேன்னு சொல்லியிருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா ஆப்ஜெக்ட் வைஸ் மாத்த முடியும், இல்ல ஆப்ஜெக்ட் வைஸ் மாத்த முடியாது. இப்ப என்ன ப்ராப்ளம், இந்த 2/3ல ப்ராபப்ளி ஒரு 800 மெம்பர்ஸ் வந்து ஓகேன்ட்டாங்க, 200 மெம்பர்ஸ்க்கு வந்து
தேர் நாட் ஓகே. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்காக நினைச்சோம் உங்க ஆப்ஜெக்ட மாத்துனாங்க. அதுல எவ்வளவு பிசினஸ் போகும் தெரியல. பிகாஸ் தே வில் ஹேவ் their own thoughts, they will have their own analysis. அப்ப இந்த ஃபீல் பண்ணாங்கன்னா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இந்த கேஸ்ல இவங்களுக்கு எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டி தரணும். பிகாஸ் அவங்களுக்கு வந்து வெளியில போகலாம். எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டா வேணும்னா நீங்க வெளியே போகலாம். துரத்துறது இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது. துரத்தனா கிளம்புவாங்க, நாங்க இதான் பண்ணுவோம் அப்படி சொல்றது இல்ல. கைண்டா நாங்க இது பண்ணலாம் நினைக்கிறோம், நாங்க ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பாத்துருக்கோம், இப்படி மாறது சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன பிரைஸ்ல நீங்க வெளியே போறீங்கிறது தான். அது எல்லாமே எங்க தெரியுமா இருக்கும், நோட்டீஸ்ல இருக்கும். இப்போ இந்த ரெசல்யூஷன் பாஸ்ல அந்த மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல 1000 பேர் பாப்பாங்க, இவ்வளவு பிசினஸ் இருக்கு. ஓ எல்ஜி வந்து மொபைல் போன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, மொபைல் போன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண, மொபைல் போன்ஸ் வேண்டான்ட்டாங்க. மொபைல் போன்ஸுக்கு எவ்வளவு ஃபியூச்சர் இருக்கு, சின்ன சின்னதா மாத்தினாலும் எக்கச்சமா ஃபியூச்சர் இருக்கு. ஓகே, இந்த இதுல பாத்தீங்கன்னா இப்போ விவோவும் சாம்சங்கும் பயங்கர டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. விவோ போன் வந்து அவனோட இது சாம்சங், நாட் சாம்சங், ஒன் பிளஸ். ஓகே, இதுவும் இருக்கு. விவோவும் சாம்சங்கும் இந்த ஓல்டு போன்ஸ் அதுல டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு வந்து விவோவும் ஒன் பிளஸும் இன்னொரு சைட்ல டஃப் என்ன தெரியுமா, பாருங்க விவோ சாம்சங்கோடய சண்டை போடுறான், ஒன் பிளஸ் ஓடய சண்டை போடுறான். ஒன் பிளஸ் ஓட எதை வச்சு தெரியுமா சண்டை போடுறான், லென்ஸை வச்சு. லென்ஸ் வந்து யாரோட, சோனியோட லென்ஸ். விவோ வச்சுட்டு இருக்கிறது இப்போ நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆட்ல வந்து சீஸ் லென்ஸ் இருக்கும். சீஸ் லென்ஸ் அவ்வளவு பக்கம் யாருக்கு தரும், சோனி அடிக்கவே முடியாது. ஏன்னா சோனி அந்த முன்னாடியே இருக்கு மியூசிக். இப்ப கூட நீங்க சோனி இயர்பாட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க, பக்காவா இருக்கும் சவுண்ட்ஸ். அதுவும் ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் எல்லாம் தனித்தனியா எங்கேயும் கேட்கும். இந்த 19 சொல்றாங்கல்ல, பர்ஃபெக்டா கேட்கும். இப்ப சண்டை போடுவான், ஏன்னா எங்க லென்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கும், போர்ட்ரேட் போட்டோஸ் எல்லாம் செம்மையா வருங்கிறான். விவோ வந்து இந்த ஃபோல்டு போன்ஸ்ல, சாம்சங் வந்து ஃபோல்ட் போன் கொண்டு வந்தானா என்ன ரேட் பாத்தீங்கன்னா 1.5 lakhs, 1.75 8 வச்சுக்கோங்கள, எல்லாம் லேக்ஸ் தான். 1.7 lakhs, 1.8 lakhs. இந்த 1.5 lakhsல வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்கா, 1 இயருக்கு தான் வாரண்டி தரான். இவன் வந்து 8 இயர்ஸ்க்கு வாரண்டி தான். நீங்க சொல்லுங்க எந்த போன வாங்குவீங்க? நானும் அந்த சாம்சங் தான் வாங்குவோம். ஏன்னா 1 இயர்ல போயிடும், அப்புறம் புது போன் யூஸ் பண்ணலாம்ல. அல்டிமேட்லி நம்ம என்ன பண்ணுவோம், 8 இயர்ஸ்க்கு 1.8 lakhs. ஓகே, வேல்யூபிள் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. ஆக்சுவலா போனுக்கு வந்து நீங்க பணம் போடுறீங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, எக்ஸ்பென்ஸ். ஓகே, ஆனா 1.8 lakhs 8 இயர்ஸ்க்கு வரும். ஓகே, ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கலாமே. இப்போ இவன் வந்து என்ன தெரியுமா பண்றான், மார்க்கெட்டிங் பாருங்களேன். ஒரு அவனோட ஊர்ல வந்து ஓல்டு ஸ்ட்ரீட் ஸ்டேஷன் இருக்குது, ஓல்டு ஸ்ட்ரீட் ஸ்டேஷனா மாறி இருக்கும். நான் ரொம்ப இதை பத்தி பேசல, நீங்க போய் பாருங்க. அந்த ஸ்ட்ரீட்டே, அந்த ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன், அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உட்கார சேர்ல வந்து ஹோல்டு, பிசிஓ பூத் வந்து ஹோல்டு, பஸ்ஸே ஹோல்டு பஸ் தான். செக் பண்ணி பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிக்சர்ஸ் நீங்க பாருங்களேன், ஹோல்டு ஸ்ட்ரீட். ஓல்டு ஸ்ட்ரீட், பழைய பஜார் கடைன்னு சொல்லுவோம்ல, எங்க வீடுதான் பழைய பஜார் தெரு. அதெல்லாம் ரீசெண்டா ஓல்டு ஸ்ட்ரீட் ஸ்டேஷன். அது வந்து எல்லாமே ஹோல்டு மாத்தினால ஓல்டு ஸ்ட்ரீட் ஸ்டேஷன். இது வந்து சாம்சங்கோட கதை. விவோட கதை என்ன தெரியுமா பண்ணிருப்பான், நான் கம்ப்ளீட்டா கம்பெனில வந்து டிவியேட் ஆயிடுறேன், பட் எனிவே இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட். விவோ என்ன பண்ணிருப்பான்னா, இந்த சாம்சங் வந்து ஒரு சின்ன இஷ்யூ என்னன்னா, இதை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹோல் போன்ல அது டப்பு டப்புன்னு மூடும். ஓகே, அது ஒண்ணு. இது வந்து மூடும் போது மோசமான பயமா இருக்கும். திஸ் ஆல் ஹேப்பன்ஸ். அதனால விவோ வந்து நீங்க எத்தனை வாட்டி வேணா ஹோல்ட் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க, ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணா, ஒரு ரோபோ வச்சு, ரோபோனா நீங்க நினைக்கிற மாதிரி ரோபோல ஒரு சின்ன மிஷினை வச்சு அது ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ண 1 lakh நம்பர் ஆஃப் டைம்ஸ் கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கியிருக்கு, லென்த்தியஸ்ட் வீடியோ. ஓகே, இங்க வந்து விவோ டஃப் கொடுக்குறோம். விவோ, சாம்சங், இது இப்போ எல்ஜி என்ன பண்ணா, மொபைல் வேணாம். இப்போ நான் என்ன நினைப்பேன், நானா ஜென்ரலா என்ன நினைப்பேன், இவ்வளவு ஃபியூச்சர்ஸ் இருக்கு மொபைல் போன்ஸுக்கு, இவன் எல்ஜி வேண்டாம் சொல்லிட்டு வெளில போறானே, அப்ப இவனுக்கு என்ன ஆச்சு, லூசா அப்படிதான் நினைப்போம். ஆனா எல்ஜி இப்ப ரீசெண்டா 2025ல புது ஒரு ப்ரொஜெக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, லேம்ப் பாக்குறதுக்கு நைட் லேம்ப் மாதிரி இருக்கும், ப்ரொஜெக்ட் ஆகும், அதுல ஸ்பீக்கர். அப்ப நீங்க தனியா ப்ரொஜெக்டர் வாங்க வேண்டாம், தனியா ஸ்பீக்கர் வாங்க வேண்டாம், தனியா லேம்ப் வாங்க வேண்டாம், எல்லாமே ஒரு ஸ்டிக், ஒரு லேம்ப், சோஃபா பக்கத்துல ஒரு லேம்ப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணோமா ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம், அதுல ஸ்பீக்கர் அட்டாச், நல்லா இருக்குல்ல. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், மொபைல் போன் தான் எல்லாரும் பண்ணிட்டு போறாங்களே, இவன் புதுசா பண்றான், அப்ப இந்த பிசினஸ் நல்லா இருக்கும் நினைப்பேனா. ஆனா இவன் சக்சஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு டென்ஷன் தானே, ஏன்னா நான் பணத்தை போட்டிருக்கேன். திஸ் ஆல் ஹேப்பன்ஸ். அதனால என்ன நினைப்பாங்க இந்த 1000 பேரு, இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இன்க்ளூட் பண்றாங்க, வெளியில வராங்க, வாட் எவர் இட் இஸ். இந்த 1000 பேருக்கு நீங்க ரீசன் தரீங்க, ரீசன் தரதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் தரீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி தரும்போது என்ன பிரைஸுக்கு உள்ள வந்தாங்க, என்ன பிரைஸுக்கு நீங்க வெளியில போகும். ஓகே, அண்ட் இட் ஷுட் பி பப்ளிஷ் இன் த நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் அண்ட் வெர்னாகுலர் லாங்குவேஜ். வெப்சைட்ல வந்து நீங்க போடணும், அவங்களுக்கு வெப்சைட் இருக்கும். எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ண டு த டிசென்டிங். யூ கால், ஆக்சுவலி இந்த 2 டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து டிசென்டிங்ங்கிற டேர்ம்,
இன்னொன்னு வந்து அக்ரீவ்டுங்கிற டேர்ம். இஸ் இட் ஓகே? ஆக்சுவலா இது வந்து டிசென்டிங்கிற டேர்ம் மோர் ப்ராப்ரியேட் டேர்ம். ஏன்னா டிசென்டிங்னா எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான் சொல்றேன். அக்ரீவ்டுனா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இது பாதிக்கப்படல, நாட்கள் ஒரு பேட் மொமெண்ட் நடந்தாதான் அக்ரீவ்னு சொல்லுவோம். இன்னும் பாதிக்கப்படல, பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால டிசென்டிங்னா எனக்கு ஒப்புதல் இல்லை, அந்த மாதிரி சொல்றது. ஓகே, கான்சிக்வன்சஸ் இதெல்லாமே வந்து செபி ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுப்பா. ஈஸியாலாம் பண்ணிட முடியாது. லிஸ்டட் கம்பெனியா இருக்கலாம், செபி ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணும். Registrar obviously will register the changes and he'll certify with 30 days from the date of filing of the special resolution. Special resolution எப்படி ஃபைல் பண்ணுவீங்க? MGT 14 ஃபார்ம்ல ஃபைல் பண்ணுவீங்க, ரைட்? liability clause ஒண்ணுமே இல்ல. அன்லிமிட்டெட் டு லிமிட்டெட் மாத்துறீங்கன்னா கிரெடிட்டாரோட அப்ரூவல் வேணும். ஏன்னா நான் கம்பெனியை பார்த்தா அன்லிமிட்டெட் கம்பெனி, அப்போ இவங்களுக்கு எவ்வளவு வேணா பணம் தரலாம், எனக்கு கட்டாயமா பணம் வரும்னு நினைச்சுதான் நீங்க கொடுத்துருப்பீங்க. அப்போ கிரெடிட்டார் வந்து சேஃபா இருந்திருக்கான். இப்போ லிமிடெட் கம்பெனியா மாத்தினதுனால கிரெடிட்டார் அப்ரூவல் கொடுத்தா மட்டும் தான் முடியும். ஆனா கிரெடிட்டார் அப்ரூவல் கொடுக்கறது மட்டும் இல்லாம நீங்க ஒரு கேபிட்டலை ரிசர்வ் பண்ணிக்கணும். ப்ராப்ளம் இந்த ரெண்டு டேர்ம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கேபிட்டல் ரிசர்வ் கேபிட்டல். இங்க வந்து கேபிட்டலை ரிசர்வ் பண்ணிக்கிறது, ரிசர்வ் கேபிட்டல் அப்படின்னா இந்த நம்ம இந்த ஃபேஸ் வேல்யூ பார்ப்போம் இல்லையா, பெய்ட் அப் 7 rupees 3 rupees இருக்குன்னு வச்சுக்கலாம். 3 rupees எப்போ வேணாலும் கால் பண்ணா யாரு? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு ரைட்ஸ் இருக்கு. தே ஹேவ் த ரைட்ஸ். கம்பெனிஸ் ஆக்ட் வந்து பவர் கொடுத்துருக்கு எங்களுக்கு, எப்போ வேணாலும் கால் பண்ணிக்கலாம் இந்த மணியை, கால் மணி. ஓகே, இந்த 3 rupeesல பர்டிகுலரா எல்லா 3 rupees ஹோல் அமௌண்ட் இருக்கும், சில 1 rupee மட்டும் ரிசர்வ் கேபிட்டலா போட்டுப்பாங்க. கேபிட்டல் ரிசர்வ் கேபிட்டல். இந்த 1 rupee வந்து எப்பயாவது க்ளோஸ் பண்றப்போ தர்ற மாதிரி இருக்கும். இஸ் இட் ஓகே? சோ இது வந்து எங்க இருந்து ஃபாலோ ஆகுது? செக்ஷன் 65க்கு போகும். இன்கேஸ் இந்த 10 rupeesல 10 rupeesம் பெய்ட் அப், ஃபுல்லி பெய்ட் அப், அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப ஏதாவது ப்ரொவிஷன் நீங்க கிரியேட் பண்ணணும். இல்லைன்னா செக்யூரிட்டி எல்லாம் கிளியரா இருக்கு, எல்லாமே சொல்லணும், அட்டாச்மெண்ட் எல்லாம் இருக்கு. இதே லிமிடெட் டு அன்லிமிட்டட் மாத்துறீங்கன்னா யார் தலையில விழும்? ஷேர் ஹோல்டர். அவன் என்ன நினைச்சிருப்பான், நான் 10 ரூபாயில ஆல்ரெடி 7 ரூபாய் கொடுத்துருப்பேன், இன்னொரு 3 ரூபாய் பஸ்ல வச்சு சுத்துறேன், எப்ப கேட்டாலும் சுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. பெருசா ஆப்பு வைப்பாங்க என்னன்ட்டு, அன்லிமிட்டட். அதனால நீங்க ஏதாவது ஷேர் எல்லாம் இன்வெஸ்ட் பண்றீங்க, ஏதாவது உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் வருதுன்னா என்னன்னாச்சு பாருங்க. ஓகே, நிறைய பேர் ஓபன் பண்ணியும் பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து தெரியாதுதான் சொல்லணும். இதெல்லாம் தெரிஞ்சதால நம்ம பார்ப்போம், தெரியலன்னா ப்ராப்ளம். இனிமே நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு மீட்டிங் ரெசல்யூஷன் வந்து நீங்க ஓபன் பண்ணி பாப்பீங்க, உங்களுக்கு புரியும். இது எத்தனை பேருக்கு புரியும்? புரியாது. அண்ட் இதெல்லாமே வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா போதும். அப்ப 2/3 வந்து ஓகேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா மிச்சம் 1/3 வந்து அஃபெக்டடா, அதனால போஸ்டல் பேலட் போவாங்க. ஓகே, இப்ப ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஆர்டினரி ரெசல்யூஷன்ங்கிறது பிரசன்ட் பாக்குறது மட்டும் இல்ல, எல்லாரும் பிரசன்டா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்போ வந்து போஸ்டல் பேலட் போகும். ஓகே, சோ ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் வேணும். அன்லிமிட்டட் டு லிமிட்டட்னா கிரெடிட்டார்ஸ் அப்ரூவல் வேணும். லிமிட்டட் டு அன்லிமிட்டட்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல். சோ earlier வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸ் கவர் பண்ணும், இப்போ வந்து liability clause. இந்த ரெண்டுமே கொஞ்சம் பார்க்க. கம்பெனிஸ் மோர் ஓவர் கேபிட்டல் கிளாஸ்ங்கிறது கம்பெனி ஹேவிங் ஷேர் கேபிட்டலுக்கு தான் வரும். ஓகே, the share capital of the company is 10 lakh rupees. Okay, rupees 10 lakh, right? Divided into how many number of shares? 1 lakh shares, number of shares. Okay, number of shares of 10 rupees each. So this is the face value. Earlier, you call this as authorized share capital, nominal share capital or registered share capital, and in the value of the face value or nominal value of the shares. இதுக்கு மேல இருக்கிறதுலாம் பிரீமியம். ஓகே, 1000 ரூபாய் போலாம், 500 ரூபாய் போலாம். ஓகே, இது எல்லாமே வந்து என்ன சொல்லுவோம்னா பிரீமியம் சொல்லுவோம். இங்க ப்ரொவிஷன்ஸ் வந்து என்ன ஃபாலோ பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அதை ஹைலைட் பண்ணிருக்கோம் பிகினிங் ஆஃப் தி பேஜ்ல. செக்ஷன் 61 இட் கிவ்ஸ் அ பவர் ஃபார் த லிமிடெட் கம்பெனி டு ஆல்டர் இட்ஸ் ஷேர் கேபிட்டல். என்னென்ன கேசஸ் பார்க்க போறோம்? இது ஆக்சுவலா ஆக்ட்லேயே கொடுத்துருக்குது. செக்ஷன் 61ல சப்செக்ஷன் போனீங்கன்னா, இங்க இருக்கிற புல்லட்டிங் எல்லாம் நான் கொடுத்த புல்லட்டிங்ல ஆக்ட்லேயே ஏபிசிடி தான் இருக்கும். ஒரு இடத்துல இப்படி புல்லட்டிங் இருக்கும், ஒரு இடத்துல வந்து இப்படி ஏபிசிடின்னு இருக்கும். அதனால இங்க என்ன இருக்கோ அதே போடுங்க. ஓகேயா? உங்களுக்கு வந்து ஞாபகம் வரல, புரியல, தெரியலன்னா போடாதீங்க. ஓகே, நிறைய பேர் இப்படி ஸ்டார் போடுவாங்க. ஓகே, இல்ல இப்படி போடுவாங்க இல்லையா, ஏதோ ஒன்று போட்டு போயிடுங்க. டோன்ட் டேக் ரிஸ்க். ஏன்னா இதெல்லாமே வந்து நோட்டட். நீங்க பாட்டுக்கு 1 2 3 போட்டுக்கலாம், 4 5 போட்டுக்கலாம், இல்ல ஏபிசிடி போட்டுக்கலாம், இல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். எதுவுமே போடக்கூடாது. ஓகே, டோன்ட் கிவ் மீனிங் டு தட். ஏன்னா இஃப் யூ கிவ் மீனிங்னா இட் பிகம்ஸ் ராங். அன்லெஸ் யூ ஆர் நாட் வெரி ஷூர்னா தப்பாயிடும். ஃபர்ஸ்ட் ஒன், முதல்ல இந்த சைடு முடிச்சிடுறேன், லெஃப்ட் காலம், தென் ஐ வில் கோ ஃபார் தி ரைட் காலம். ஏன்னா இது வச்சு உங்களுக்கு கேசஸ் வரலாம். கேசஸ் தான் பிராக்டிகலா நம்பர்ஸ் கொடுத்து டிஸ்கஸ் பண்ண சொல்லலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா போறேன். இன்க்ரீஸ் பண்றது, எதை இன்க்ரீஸ் பண்றது? மொத்தமா ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்றது. ஓகே, இன்னொன்னு கன்சாலிடேட் பண்ணி டிவைட் பண்றது.
அப்புறமா என்னன்னு சொல்றேன். கன்சாலிடேட் பண்ணி டிவைட் பண்ணு, சேர்த்துட்டு அப்புறம் பிரிப்பாங்க. அதனால கன்சாலிடேட் பண்ணினா மொத்தம் எவ்வளவுப்பா? 10 lakhs. இப்ப பிரிங்கப்பா. இந்த 10 lakhs எப்படி வந்தது? 10 ரூபாவா வந்துச்சா? இந்த 10 ரூபாவா அந்த 10 lakhs 10 ரூபாவா பார்க்காம மொத்தமா 10 lakhs பார்த்து 100 ரூபாவா பிரிக்குது. அதான் இந்த இல்லஸ்ட்ரேஷன். அப்புறமா வரேன் திரும்ப. ஓகே, சோ இந்த டேர்ம்ஸ் மட்டும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இன்க்ரீஸ் பண்றது, செகண்ட் ஒன் கன்சாலிடேட் பண்ணி டிவைட் பண்றது. இதுல ப்ரொவிசோஸ் இருக்கு. ப்ராபப்லி ட்ரிபியூனல் கிட்ட எல்லாம் நீங்க வாங்கணும், ஏன்னா ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாம் மாறும். அதனால இது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, பிறகு பாத்துக்கலாம். சப்டிவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கன்வெர்ட் ஆர் ரீகன்வெர்ட். ஃபுல்லி பேட் அப் ஷேர்ஸ் வந்து ஸ்டாக்கா மாத்துவாங்க. அது பிறகு ஒரு சிலர் கேன்சல் பண்ணிடுவாங்க. ப்ராபப்லி இந்த மாதிரி தேவையில்லை அந்த மாதிரி கேசஸ்ல வந்து கேன்சல் பண்ணிடுவா. இட் வில் கெட் டிமினிஷன் இல்லாமலே போயிடும். ஓகே, அதுக்கு பிறகு ரீகிளாசிபிகேஷன். சோ இந்த மாதிரி ஏபிசிடிஇ டோட்டலா வந்து நம்பரிங் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக போட்டீங்கன்னா 1 2 3 4 5 6 வேஸ்ல நீங்க கேபிட்டலை மாத்தலாம். இது 6 நம்பர்ஸ் இல்ல, 6 டிஃபரெண்ட் வேஸ்ல நீங்க கேபிட்டலா மாத்தலாம். இப்ப இன்க்ரீஸ் பண்றீங்கல்ல, கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ வில் நாட் கெட் சேஞ்ச்ட். ஓவராலா கம்ப்ளீட் பணம் இருக்குல்ல கம்பெனில, அது நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க. சோ ஷேர் கேபிட்டல் வில் பி சேஞ்ச்ட். ஓகே, எவ்வளவு நம்ம எக்ஸாம்பிள்ல பாத்துட்டு இருக்குது? 10 lakhs பார்த்தோமா? இந்த 10 lakhs நான் 12 lakhs மாத்துறேன். இப்ப இந்த ஈக்குவேஷன் போடுங்களேன். இதான் மேக்ஸ் ஃபேக்கல்டி வந்து லா எடுக்கக்கூடாதுங்கிறது. ஓகே, இந்த மாதிரி போடுறது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? நிறைய இடத்துல பிரேக் பண்ண முடியும். பாருங்க, 12 lakh. இப்ப இந்த ஈக்குவேஷன்ல ஃபிட் பண்ணுங்க ப்ளீஸ். 12 lakh இது எப்படி புரிஞ்சிருக்கும்? எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்? 1,20,000 shares into 10 rupees தான். ஃபேஸ் வேல்யூ இஸ் நாட் கெட்டிங் சேஞ்ச். அப்படின்னு என்ன பண்ணணும்? அதே ஃபேஸ் வேல்யூல இன்னும் 2 லட்சம் ஷேர் எக்ஸ்ட்ரா தரேன். 10 லட்சம் போதும், 14 லட்சம் இருக்கு. 12 லட்சம் ஷேர் தரேன். இஸ் இட் ஓகே? சாரி, நாட் 12 லட்சம், 20,000. ஓகே, ரைட். செகண்ட் வந்து என்ன பண்றேன்னா கன்சாலிடேட் பண்ணி டிவைட் பண்றேன். 1 ஷேர் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. 1 ஷேர் 10 rupees பதிலா, சாரி 10 rupees 10 rupees இந்த கணக்கை விட்டுட்டு மொத்தமா எவ்வளவு ஷேர் கேபிட்டல் இருக்கு? 10 லட்சம் ரூபாய் இருக்கு. ஓ அப்படியா? இந்த 10 லட்சம் ரூபாய் 100 ரூபாய் மாத்துங்க. எவ்ரி 100 rupees அந்த மாதிரி மாத்தினா, அப்போ இந்த கேஸ்ல ஃபேஸ் வேல்யூ கெட்ஸ் சேஞ்ச்ட். அப்ப 10 rupees ஷேர இதான் கன்சாலிடேட் அண்ட் டிவைட். எங்க மேம் டிவைட்னு சொல்லிட்டு அதிகம் தானே பண்ணிருக்கீங்களே கேட்கக்கூடாது, புரியுதா? கன்சாலிடேட் பண்ணி இது 100 rupees மாத்தணும் சார், 20 rupees மாத்துங்க, 12 rupees மாத்துங்க, எப்படி ஆகும் நமக்கு? பட் நான் நம்பர் ஞாபகத்துக்காக. சோ 10 rupees per share வந்து எவ்வளவு மாத்திருக்கோம்? 100 rupees per share. தன்னா தேர்டு சப்டிவைட் பண்றது. சப்டிவைட்னா இங்க கன்சாலிடேட் பண்ணி டிவைட் பண்றோம், இங்க கன்சாலிடேட் பண்ணி சப்டிவைட் பண்றோம். அப்ப இங்கேயும் ஃபேஸ் வேல்யூ மாறும். இங்க ஃபேஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், இங்க ஃபேஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். 10 rupees நீங்க சப்டிவைட் பண்றீங்களா? 1 rupee. Before I go for the fourth one, let me discuss 2 and 3 in a different angle. இப்போ இங்க வந்து voting rights மாறும், கரெக்டா? ஏன்னா இது வரைக்கும் நீங்க 10 ரூபாய் வச்சிருந்தீங்க. 10 ரூபாய் இன் டர்ம்ஸ் ஆஃப் ருபீஸ்ல மாத்தினா 1 ஷேருக்கு 1 vote. இஸ் இட் ஓகே? 10 rupeesங்கிறது 1 ஷேர். இப்போ இதுக்கு ஒரு ஓட் கிடைச்சிருக்கும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? 100 ரூபான்னு ஒரு ஷேரை மாத்திருக்கீங்க. எத்தனை ஓட் கிடைக்கணும் உங்களுக்கு? எதுவுமே பதில் சொல்லாதீங்க, ஏன்னா அவங்க டிசைட் பண்றதுதான். So you're not in a position to answer இல்ல. 10 into 10 100, அப்ப 1 into 10 10 votes கிடைக்கும்ங்கிறது நீங்க எப்படி சொல்ல? அதான் voting rights எப்படி மாற போகுது. அதனால ட்ரிபியூனல் கிட்ட அப்ரூவ். You don't have the answer here. ஓகே, இங்க என்ன தெரியுமா ஆன்சர்? இதுதான் ஆன்சர். அதனால இது அப்புறமா டிஸ்கஸ் பண்றாங்க. லைக் வைஸ் சப்டிவைட் பண்றீங்க. சரி, இங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி நீங்க இல்ல, நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்போ 1 vote வந்து 10 votes மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா, இங்க வந்து rupees 10ங்கிறது ஒரு ஷேர் ஒரு ஓட்னா, இப்போ 10 rupeesங்கிறது 1 ரூபியா மாறி இருக்கு. அப்போ இங்க ஒரு ஷேருக்கு எத்தனை ஓட் கொடுத்துருப்பாங்க? ஒரு ஷேருக்கு ஒரு ஓட்டும் மேக்ஸிமம் தர முடியும். டிஃபரன்ஷியல் ஓட்டிங் ரைட்டா இருந்துச்சுன்னா 10 ஷேருக்கு ஒரு ஓட் தரலாம். இங்க என்ன பண்ணுவீங்க? சோ அப்படி இது மாறாது. ஓகே, சோ அகைன் வில் கோ அண்ட் ரெஃபர் ஓவர். ஓகே, சோ செகண்ட் அண்ட் தேர்ட் ஓகே. ஐ வாண்ட் டு க்ளீன் த போர்ட். ரொம்ப கொச்ச எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, நான் என்னோட ஆன்சர் பேப்பர்ல இப்படிதான் எழுதுறேன். எனக்கு கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கல. ஓகே, ஒத்துக்கணும். பிகாஸ் ஐ வாஸ் நாட் ஃபோக்கஸிங் ஆன் தட். ரைட், ஸோ A over, B over, C over. Probably no confusions நினைக்கிறேன். Now we'll go for D. Converting or reconverting. Fully, please highlight, fully paid up shares to stock and vice versa. அப்போ 10 rupees face value இருக்கிறது, 7 rupees paid, 3 rupees unpaid இருந்தா இதை ஸ்டாக்கா மாத்த முடியாது.
ஃபுல்லாவே பெய்டா தான் இருந்தா மாத்த முடியும். இல்லனா நான் ஷேர்ஸ் ஸ்டாக்கா மாத்தணும்னா ₹3 அன்பெய்டா இருக்குல்ல, அது டைரக்டர்ஸ் வந்து கால் பண்ணி பே பண்ண பிறகு ₹10 மாறி இருக்கும்ல, அப்புறமா தான் மாத்தணும். இல்லனா என்கிட்ட கொஞ்சம் கேபிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீ ரிசர்வ் இருக்குன்னா அதுல இருந்து நான் இந்த பேமெண்ட் பண்ணிப்பேன். ஃபுல்லி பெய்டா மாத்திப்பேன். ஓகே, முதல்ல ஸ்டாக்னா என்னது? எல்லா கம்பெனிலும் எல்லாமே ₹10 ஃபேஸ் வேல்யூ இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, டிவைட் பண்ணிருப்பாங்க, சப்டிவைட் பண்ணிருப்பாங்க. எல்லா ஷேர்ஸும் டிவைட் அண்ட் சப்டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ராப்ளி ஃபார் கன்வீனியன்ஸ் சேக் நான் கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் கிளாஸ் ஏ ஷேர், கிளாஸ் பி ஷேர், கிளாஸ் சி ஷேர் பிரிக்கிறேன். கிளாஸ் ஏ ஷேரோட ஃபேஸ் வேல்யூ வந்து எவ்வளவு இருக்குன்னா ₹10 இருக்கு. கிளாஸ் பி ஷேரோட ஃபேஸ் வேல்யூ வந்து ₹5 இருக்கு. கிளாஸ் சியோட ஃபேஸ் வேல்யூ வந்து ₹100 இருக்கு. இப்போ 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதெல்லாமே டிஃபரெண்ட் டினாமினேஷன்ல இருக்கும்போது எனக்கு டிவிடெண்ட் அதெல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதனால நான் எல்லாமே சேர்த்து மொத்தமா இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூல மாத்திப்பேன். அப்போ இங்க வந்து என்ன இருக்கும்னா, இந்த ஈக்குவேஷனே இருக்காது. ஓகே, இந்த ஈக்குவேஷன் போடுறோம்ல, இந்த ஈக்குவேஷனே இருக்காது. இது இருக்காது. மொத்தமா எவ்வளவு இருக்கும்? 10,00,000 இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து இது என்னவா மாறுது? ஸ்டாக்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் ஷேர்ஸ்னு சொல்ல மாட்டோம். டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா, செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட்ல பாத்தீங்களா, இன்க்ளூட் ஸ்டாக் ஆல்சோன்னு இருக்கும். சாரி, கம்பெனிஸ் ஆக்ட்ல இருக்கும். ஷேர்ஸ் செக்யூரிட்டிஸ்ங்கிறது அங்க இருக்கும். இங்க வந்து ஷேர்ஸ்ங்கிற டெஃபினேஷன்ல வந்து இன்க்ளூட் ஸ்டாக்னு இருக்கும். ஸ்டாக் இது ஒரு மீனிங். இன்னொன்னு, ஸ்டாக்கா மாத்தணும்னு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, இப்போ உங்க பர்ஸ்ல வந்து ஜஸ்ட் இமேஜின் உங்க வேலட்ல வந்து ₹100 வச்சிருக்கீங்க. ஓகே, ₹100 சிங்கிள் கரன்சி. நான் உங்ககிட்ட ₹50 கேக்குறேன். மேம் உங்களுக்கு இல்லாத மேம், பாதி பாதி பிரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ₹50, உங்களுக்கும் இல்ல எனக்கும் இல்ல, கரெக்டா? ₹50 இந்த நிலைமைனா 50 பைசா கேட்டா இருங்க மேம் உட்காந்து டிவைட் பண்ணி பாக்குறேன். See, this is not practical. Practical இது இல்ல. ப்ராபபிலி உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் சிரிப்பு வருதுன்னா, இட்ஸ் நாட் ரியலி பிராக்டிகல். ஏன்னா இது வந்து பிராக்டிகலா ஃபேஸ் பண்ணும்போது இந்த ₹100 ஷேருங்கிறது ₹100 இல்ல இல்லையா? அப்ப என்ன என்ன தெரியுமா பண்றோம்? இந்த ₹100 வந்து ஃபேஸ் வேல்யூ ஒண்ணா வைக்கிறதுக்கு பதிலா ₹100 ₹10 கூட வச்சுக்கலாம். ₹1 என்னது ஒரு ஷேருக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ பிக்ஸ் பண்றோம். ஃபேஸ் வேல்யூ இல்லன்னா இப்ப எனக்கு திடீர்னு பணம் தேவை. ₹100 நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே, ₹100 ஃபேஸ் வேல்யூ. ஆனா எனக்கு என்ன தெரியுமா வேணும்? ₹50 நான் இன்வெஸ்ட் பண்ணல வச்சுட்டு ₹50 மட்டும் எனக்கு பினான்சியல் கிரைசிஸ்ல யூஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த ₹50 மட்டும் மாத்திக்கலாம்ல? இஸ் இட் ஓகே? உங்ககிட்ட ₹100 கரன்சி நோட் இருக்கு. ஒரு ஷாப்புக்கு போறீங்க, ₹100 கரன்சி நோட் தான், ₹50 கரன்சி நோட் தான் எடுப்பாங்க. உங்களுக்கு யூஸே இல்லையே. ஏன்னா உங்ககிட்ட ₹50 இல்லையே. ஒரு டீ கூட சாப்பிட முடியல. என்ன வாழ்க்கை? See, now it happens that stock will be beneficial to the investors. அப்போ ஷேர்ஸ வந்து ஸ்டாக்கா மாத்திக்கலாம், ஸ்டாக்க வந்து ஷேர்ஸா மாத்திக்கலாம், வைஸ் வர்சா, கன்வெர்ட் அண்ட் ரீகன்வெர்ட். ஓகே, ஆக்சுவலா வைஸ் வர்சாங்கிற டேர்மே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கன்வெர்ட் அண்ட் ரீகன்வெர்ட் வந்தாலே வைஸ் வர்சா தான். இது வந்து நிறைய கம்பெனிஸ் பண்ணி இருக்கு. பட் இது வந்து நம்மளுக்கு பாக்கிறதுக்கு இன்னும் கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாக்கா மாத்துனீங்கன்னா இதுக்கு டிவிடெண்ட் பாலிசி எப்படி தரீங்க? எவ்வளவு கம்பெனி டிவிடெண்ட் பாலிசி மெயின்டைன் பண்ணும்பா. டிவிடெண்ட் பாலிசி எப்படி தரீங்க? ஏன்னா டிவிடெண்ட் வந்து பெர்சன்டேஜ்ல தரலாம், அமௌண்ட்ல தரலாம். இதுக்கு பெர்சன்டேஜ் செட் ஆகாது. ஏன்னா பெர்சன்டேஜ் ஆன் ஃபேஸ் வேல்யூ தான் தரும். நீங்க ₹450 ₹500 ஷேர்ஸ் வந்து மார்க்கெட்ல போகட்டும். ₹10 ஃபேஸ் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. ₹10ல 100% வச்சுக்கிட்டீங்கன்னா 2% தரீங்க. சாரி, 20% தரீங்கன்னா ₹2 தருவீங்க. அப்ப இந்த ஸ்டாக் இருக்கிறது ஃபேஸ் வேல்யூவே இல்லல்ல. அப்ப ஃபேஸ் வேல்யூ இல்லன்னா எப்படி நீங்க டிவிடெண்ட் தருவீங்க? அதான் டிவிடெண்ட் பாலிசி கிளியரா டிஃபைன் பண்ணிருக்கணும். வோட்டிங் ரைட்ஸ் உங்களுக்கு இவ்வளவு வேணும். ஏன்னா 1 ஷேர் 1 வோட்னு சொன்னீங்க. இப்ப இது 1 ஷேருக்கு அமௌண்ட் வச்சு தான் சொல்றீங்க. இப்ப இதெல்லாமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கிளியரா இருக்கணும். நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுட்டா போதும். அண்ட் எஸ் கேன்சல் நாட் டேக்கன் டு அஸ் ப்ராமிஸ் டு. நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன், ஆனா வாங்கிக்கல. யாரோ ஒரு பர்சன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு வாங்கிக்கலன்னா அதை கேன்சல் பண்ணி டிமினிஷ் பண்ணலாம், இல்லாமலே பண்ணிடலாம். கேன்சல் பண்றது வேற, டிமினிஷ் பண்றது வேற. டிமினிஷ் தான் குறைக்கிறது. கேன்சல் பண்ணிட்டு ஏன் இதை கேன்சல் பண்ணா, வாங்கிக்கிறேன்னு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. அப்ப ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் என்டர் ஆயிடுச்சு இல்ல. ஓகே, அதனால கேன்சல் பண்ணிட்டு அது இல்லாமலே பண்றது. இப்போ 10K இருந்தது 9 lakh நம்பர் ஆஃப் ருபீஸா மாறி இருக்கு. ஓகே, அப்ப 10,000 ஷேர்ஸ் வந்து என்னன்னு சொல்றாங்க, வேண்டாம் சொல்லியிருக்காங்க. சோ 10,000 ஷேர்ஸ் கேன்சல் பண்ணிட்டு ஷேர் கேபிட்டல் இப்ப குறைச்சிருக்காங்க. அப்போ இது பாத்தீங்கன்னா லைக் டிக்ரீஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல் மாதிரி தெரியும். கரெக்டா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணி இந்த இன்க்ரீஸ்ல 10 to 12 மாத்தினேன். இப்ப எங்க நடக்குது 10 to 9. இதுக்கு பேர் டிக்ரீஸ். ஆனா இதுக்கு பேர் டிக்ரீஸ் இல்ல, இதுக்கு பேர் கேன்சல் அண்ட் டிமினிஷ். டிக்ரீஸ் தான் குறைக்கிறது. குறைக்கிறதுனா ஆல்ரெடி 10 lakhs இருக்கு. ஆல்ரெடி நான் 6 lakhs வந்து என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன் வெளியாளங்களுக்கு. அப்ப இன்னும் 4 lakhs வந்து என்னது அன்சப்ஸ்கிரைப்ட் அண்ட் அன்இஷ்யூடா இருக்கு. ஓகே, நாட் இஷ்யூட் நாட் சப்ஸ்கிரைப்டா இருக்கு. எனக்கு 4 lakhs தேவையில்லை. ஃபைலிங் ஃபீஸ் வரும், ஸ்டாம்ப் டியூட்டி ஒவ்வொரு எக்கச்சக்கமா நான் ஃபைலிங் ஃபீஸ் எல்லாம் பே பண்ண எதுக்குன்னு சொல்லிட்டு இதை நான் குறைச்சான்னு வச்சுக்கோங்களேன். இது டிக்ரீஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஆனா நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாருங்களேன்,
ஒருத்தன் ப்ராமிஸ் பண்ணி வேண்டாம்னு சொல்லியிருக்கான், அதை நான் கேன்சல் பண்ணி டிமினிஷ் பண்றேன். அப்போ இந்த இடத்துல யாருமே ப்ராமிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, அதை நான் டைரக்டா குறைக்கலாம். பட் இந்த இடத்துல பிளேசஸ் தான் ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஸ் இட் ஓகே? எஸ், ரீகிளாசிஃபை பண்ணும். இந்த மாதிரி ஏ ஷேர் இருக்கு, பி ஷேர் இருக்கு, ஏ பின்னு மாத்திக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் ஈக்விட்டின்னு மாத்திக்கலாம். இதெல்லாமே வந்து ரீகிளாசிபிகேஷன். ரீகிளாசிபிகேஷன் இதோட கண்டினியூஸ் ஆர்டரிங்ல வரல. ஓகே, இதெல்லாமே இருக்குங்கிறது அர்த்தம். ஓகே, so section 61 subsection 2, the cancellation of shares under subsection 1 shall not be deemed to be reduction of share capital. இதுதான் டிஸ்கஸ் பண்ணணும். reduction or decrease of share capital எடுத்துக்க கூடாது. ஓகே, cancellation of sharesங்கிறது வேற, reduction of இதுங்கிறது வேற. ரெண்டுமே இதுவும் 10ல இருந்து 9 தடவை வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம டீம்டுனா ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி வருதுன்னு அர்த்தம் இல்ல, இம்ப்ளைட்னஸ் இல்ல. ஓகே, சோ திஸ் இஸ் அபவுட் த கேபிட்டல் கிளாஸ். ஆக்சுவலா இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ். இது இம்பார்ட்டன்ட் அண்ட் நேம் சேஞ்ச் அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாம் நீங்க கெஸ் பண்ணிடுவீங்க. சோ லெட் மீ ஃபினிஷ் ஆஃப் த அதர்ஸ். சப்ஸ்கிரைபர் கிளாஸ் மாத்த முடியுமாப்பா? கேன் நாட் பி சேஞ்ச். அவங்க இருக்காங்களோ இல்லையோ, இறந்து போயிட்டாங்களா, இல்லைன்னா ஊரை விட்டு போயிட்டாங்களா, இல்ல காணாம போயிட்டாங்களா, இட் ஹேப்பன்ஸ். திடீர்னு ஒருத்தர் காணாம போயிட்டு இருப்பாரு. ஓகே, எங்க போனாங்கன்னு தெரியாது. சோ அந்த மாதிரி கேஸ்ல கம்பெனி ஃபார்ம் ஆச்சு இல்லையான்னு கொஸ்டினே வராது. கிளியரா சொல்லிட்டாங்க, சப்ஸ்கிரைபர் கிளாஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணவே முடியாது. XYZ 3 பேர் சேர்ந்து இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க, Z இறந்து போயிட்டாங்கன்னா கம்பெனி இஸ் ஸ்டில் தேர், இட்ஸ் ஆல்ரெடி இன்கார்பரேட்டட். நீங்க 3 பேர் தான் இன்கார்பரேட் பண்ணாங்க. இப்ப Z பதிலா ஏன் உள்ள வந்திருக்காருங்கிறதுக்கு சப்ஸ்கிரைபர் கிளாஸ நீங்க பண்ண முடியாது. தெர் இஸ் நோ சச். லாஜிக்கலா திங்க் பண்ணாலே வருது, அது எப்படி மாத்த முடியும்? ஃபார்ம் இது XYZ வந்து அசோசியேட் ஆகும்போது கம்பெனி ஃபார்ம் ஆகல, கரெக்டா? அதுக்கு இந்த டேர்ம் யூஸ் பண்ணுமே, ப்ரொபோஸ்ட் கம்பெனி தான் டேர்ம் யூஸ் பண்ணும். அந்த டைம்ல கம்பெனி ஃபார்ம் ஆகல, இங்க 3 பேர் சேர்ந்து கம்பெனி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கம்பெனி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கம்பெனி இஸ் செப்பரேட் பர்சன். இப்போ இந்த XYZ வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்காக இருக்கிறாங்க தவிர எங்களோட ரோல் வந்து அதுக்கு பிறகு வேற ஒரு ஆங்கிள் தான் போகும். ப்ராப்ளம் லைபிலிட்டி வரும்போது, இந்த இது லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வெல், அந்த மாதிரி கேசஸ் தான் வரும். Z இல்லைன்னா Z ஹையர்ஸ் இருக்காங்களான்னு பார்ப்போம், அவ்வளவுதான். நாமினி கிளாஸ், எஸ் கிளியரா நம்ம பார்த்துட்டோம். நாமினி கிளாஸ்ங்கிறது 1% கம்பெனிக்கு மட்டும் தான். இங்க வந்து நாமினியை சேஞ்ச் பண்ணுவாங்க, நாமினியோட கன்சர்ன் வித்ரா பண்ணிக்கிறது. நாமினி எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்க? நாமினி இறந்து போயிட்டாங்க. ஓகே, நாமினி நான் என்ன போடுறேன், நாமினி இறந்து போயிட்டாரு, இல்ல நாமினி வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு கன்சென்ட் வித்ரா பண்றாரு. அப்படி இல்லைன்னா இந்த 1% இறந்து போயிடாரு. 1% இறந்து போயிட்டாருன்னா நாமினி வில் பிகம் தட் 1%. அப்ப நாமினி பிகம்ஸ் 1% தான், அந்த நாமினிக்கு இன்னொரு நாமினி வேணும். அந்த மாதிரி இந்த 3 சிச்சுவேஷன்ல தான் சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலா நான் இன்க்ளூட் பண்ணல, ப்ராப்ளம் நெக்ஸ்ட் எடிஷன்ல நான் இன்க்ளூட் பண்ணுவேன், நோட் பண்ணிக்கலாம். 1 கேஸ் நாமினி இறந்து போறாங்க, 2nd கேஸ் கன்சர்ன் வித்ராயல், அண்ட் 3rd கேஸ் OPC இறந்து போறாரு. தட் இஸ் OPC னா 1% இறந்து போறாரு. இறந்து போன பிறகு நாமினி will become the 1% and this nominee need to have a nominee now. அது 1% need to have a nominee. It's not an alteration of MOA. இதுவும் கிளியரா ஆக்ட்ல சொல்லிட்டாங்க. So this is about the new clause. ஒரு glance பாக்குறீங்களா ப்ளீஸ்? Follows from subsection 6 of section 13 on alteration, you have to file a special resolution. And name change பண்றப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வேணும். இதோட சேவிங் செக்ஷன் வந்து செக்ஷன் 64. இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். சப்செக்ஷன் 9ல என்ன பார்த்திருக்கோம்னா, ஆல்டரேஷன்ஸ் எப்போ எஃபெக்டிவ் ஆகுது ஏற்கனவே இதை பார்த்திருக்கோம் நம்ம. நான் அந்த செக்ஷன் ஆர்டர் படி வரேன். only is registered, which means only it is being taken by the record of the RMC. Subsection 11 என்ன சொல்லுது? In case a company is a company limited by guarantee and not having share capital na alteration to give any rights in the divisible profits of the company otherwise than as a member will become void. Please highlight இது ஒரே ஒரு வாட்டி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப in-depth concept. Company limited by guarantee and not having share capital. Having share capital இல்ல, not having share capital இருந்தா, see, dividendங்கிற கான்செப்ட் வந்து எதோட லிங்க் ஆகும்னா ஷேரோட தான் லிங்க் ஆகும். ஆனா இந்த கம்பெனி என்ன மாதிரியான கம்பெனி? நாட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல் கம்பெனி. அப்போ இங்க டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ்ங்கிறத நீங்க யாருக்குள்ள கொடுக்கலாம்னா மெம்பர்ஸ்க்குள்ள டிவைட் பண்ணி தரலாமே. டிவிடெண்ட் சொல்லல, டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ். ஆக்சுவலா டிவிடெண்டுக்கு வந்து இன்னொரு டேர்ம் வந்து என்னன்னா அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஓகே, இந்த ப்ராஃபிட்டை வந்து டிவிசிபிள் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு என்னது எந்த ஒரு யாருக்காவது தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்ஸ் இருக்கு. ஆனா இல்ல, இதை ஆல்டர் பண்றதுக்கு ரைட்ஸ் இல்லை. ஓகே, இது இந்த மாதிரி பண்ணா வாய்டு கான்ட்ராக்டிங் அவுட்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இந்த மாதிரி பண்ணவே கூடாது. செக்ஷன் 64 நீங்க பார்த்தோம் இல்லையா, அது என்னன்னா நோட்டீஸ் கொடுக்குற செக்ஷன். நோட்டீஸ் வந்து ரெஜிஸ்டாருக்கு தரது. இந்த மாதிரி நாங்க ஷேர் கேபிட்டல் ஆல்டர் பண்ணியிருக்கோம். எந்தெந்த கேஸ்லன்னா கம்பெனி ஆல்டர் பண்றது,
பார்த்தோம் இல்லையா? இந்த 5 கேஸஸ் ஏபிசிடி, இந்த 5 கேஸஸ் தான் சப்செக்ஷன் 1ல கவர் பண்ணோம்ல, ரீகிளாசிபிகேஷனோட சேர்த்து. கவர்மெண்டோட ஆர்டர் பாஸ் பண்ணிருப்பாங்கல்ல, சோ அது வந்து ரூல்ஸோட சேர்த்து ரீட் பண்ணணும். அண்ட் கம்பெனி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ரிடீம் பண்ணிருக்கோம்ல, சோ அந்த மாதிரி கேசஸ்ல வந்து நோட்டீஸ் தரணும் வித்தின் 30 days along with the altered MOA and contravention penalty. ஓகே. சோ கம்பெனிக்கு வந்து 500 rupees per day, மேக்ஸிமம் 5 lakh போகுது. அண்ட் ஆஃபீஸர் இன் டிஃபால்ட்டுக்கு வந்து 500 rupees per day, மேக்ஸிமம் வந்து 1 lakh. சோ இது வரைக்கும் நம்ம MOA முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் we have to go for AOA. Probably shall I continue? ஓகே தானே? இந்த 2-3 தடவை பாருங்க. ப்ராபப்ளி நீங்க ரீட் பண்ணும்போது யூ வில் ஃபைண்ட் இன் அ டிஃபரெண்ட் வே. அண்ட் ஐ சீரியஸ்லி ரிக்வெஸ்ட் டு ஹேவ் அ லுக் ஆன் பேர் ஆக்ட் டைரக்ட்லி. செக்ஷன் 13 and 14 பேர் ஆக்ட் பாருங்க. நம்ம மெட்டீரியல் வச்சு கார்லேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஆல்டரேஷன்ஸ் ஆஃப் எம்ஓஏன்னு கேட்டாங்கன்னா நீங்க செக்ஷன் 13 1 2 3 4 எழுதணும். நான் சொல்ற மாதிரி நீங்க பிரசன்ட் பண்ணலாம், தப்பு இல்ல. பட் 1 2 3 4 எழுதா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ராப்ளம் இப்படியே பிரசன்ட் பண்ணலாம், தப்பு இல்ல. 1 நீங்க 2 பிரசன்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. நானும் அந்த போல்டா எழுதுவேன். ஓகே. இந்த வாட்டி ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த வாட்டி பாத்துக்கலான்ட்டு. ஓகே. யோர் சிச்சுவேஷன் இஸ் டிஃபரெண்ட். பட் ஐ கேன் கிளியர்லி சே யூ கிளியர்லி பாஸ். ஏன்னா எனக்கு தெரியும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்டா நான் சொன்ன மாதிரி எழுதி பாஸ் பண்ணிருக்காங்க. நாட் ஜஸ்ட் பாஸ், 80+ எடுத்திருக்காங்க. அதனால நோ டவுட் நீங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆல்டரேஷன்ஸ் ஆஃப் AOA follows from section 14. 14ல subsection 1 you can alter by special resolution subject to act and MOA. என்ன ஆல்டர் பண்ணலாம் அப்படி இல்ல. ஓவரைட் பண்ணக்கூடாது, MOA ஓவரைட் பண்ணக்கூடாது. என்னென்ன மாதிரியான ஆல்டரேஷன்ஸ் பண்ணலாம்? பிரைவேட்ல இருந்து பப்ளிக், பப்ளிக்ல இருந்து பிரைவேட், இதெல்லாம் MOA ல இருந்தா பார்க்க சொன்னீங்க. தனியா AOA பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் மீனிங்லெஸ். ஓகே. அண்ட் ப்ரொவிசோ எப்போ வந்து நீங்க ஆர்டர் பண்றீங்க, சம்டைம்ஸ் வந்து இந்த பிரைவேட் கம்பெனியோட டெஃபினேஷன் 200 கிராஸ் ஆயிடுச்சு, ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பிரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனியா மாறிடும். அதை சொல்லிருக்கோம். இட் சீசஸ் டு பி a பிரைவேட் கம்பெனி. ப்ராபப்ளி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லிமிடேஷன்ஸ் எல்லாம் வந்து ஆர்டிகல்ஸ்ல இன்க்ளூட் பண்ணலாம்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்னவா மாறிடும்? பிரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனியா மாறும். டீம்டு பப்ளிக்னு சொல்லுவோம் அதுக்கு பேர். ப்ரொவிசோ ஃபர்தர், ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ, செகண்ட் ப்ரொவிசோ, தேர்ட் ப்ரொவிசோ. ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ ப்ரொவிசோ சொல்லுவோம், செகண்ட் ப்ரொவிசோ ப்ரொவிசோ ஃபர்தர்னு சொல்லுவோம், தேர்ட் ப்ரொவிசோ ப்ரொவிசோ ஆல்சோன்னு சொல்லுவோம். ஆல்சோ ப்ரொவைடட் தட்னு இருக்கும் நீங்க பேராக்ல பாத்தீங்கன்னா. ப்ரொவிசோ ஃபர்தர் இது வந்து பப்ளிக் கம்பெனிக்கு வேலிட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் இருந்தா போதும். ப்ரொவிசோ ஆல்சோ தேர்ட் லேயர் ஆஃப் ப்ரொவிசோ. ட்ரிபியூனோட அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா ஏதாவது டிஸ்போசலுக்காக பார்ப்பாங்க, ஏதாவது பெண்டிங் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிக்கணும், ஏன்னா கேசஸ் போகணும். வித் ரெஸ்பெக்ட் டு சப்செக்ஷன் 2 INC 27 ஃபைல் பண்ணும் ROCக்கு. இது வந்து ஆல்டர்ட் ஆர்டிகல்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரூவல் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் ஒரு பிரிண்டட் காப்பியில் 15 daysக்குள்ள பண்ணும். With respect to 3, altered article is valid as if it was originally valid in the articles. Please highlight. நான் என்னோட கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணது இந்த இயர் ஆஃப் 2017. 2024ல ஆர்டிகல்ஸ் அமெண்ட் பண்றேன். அப்போ இந்த ஆர்டிகல் வந்து 2024ல இருந்து அப்ளிகபிள் ஆனா இல்ல 2017ல இருந்து அப்ளிகபிள். ப்ளீஸ் ஹைலைட். புரியுதா? ஆல்டர்ட் ஆர்டிகல்ஸ் எப்போ ஆர்டர் பண்ணிருக்கேன்? 2024 is valid as if it were originally in the articles. அப்ப 2017ல தான் கம்பெனி இன்கார்பரேட் பண்ணேன். அப்பதானே MOA and AOA இருந்திருக்கும். சோ அப்ப இருந்த மாதிரி இப்ப இருந்ததா நம்ம வச்சுக்கணும். நான் இப்பதான் மாத்தினா இல்ல. இதெல்லாம் எதை வச்சிருக்கு? MOA வச்சிருக்கு. பியூட்டிஃபுல்லான லைன் இல்ல, ரைட்? அதனால பாரோயிங் பவர்ஸ் வந்து MOA இருக்கு, AOA வந்து பாரோயிங் பவர்ஸ் இல்ல. ஆனா நான் இப்ப வந்து அமெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ MOA சேர்த்து தான் இருக்கு. அல்ட்ரா வைஸா நான் பண்ணல, அதெல்லாம் இது அப்ளிகபிள். ஓகே. Other general conditions override பண்ணக்கூடாது. Alterations not to, இந்த ஹெட்டிங்க பாத்துக்கோங்க. not to override the act, not to override the MOA, இல்லீகலா இருக்கக்கூடாது, opposed to public policy இருக்கக்கூடாது. It should be beneficial for the whole of the company. Fraud on minority, ஏன்னா 2013 ஆக்ட் ஓடதே வந்து protection of the minority interest. Okay. Yes, beautiful on a point. You cannot compel an existing member to take or subscribe more number of shares. You cannot increase the liability. Number of shares அதிகமா வாங்குறாங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இல்ல, liability சேர்ந்து வருது. கரெக்டா? 10 ரூபாய் 7 ரூபாய் கொடுத்துருவான், மிச்சம் 3 ரூபாய் வந்து தரணும். அர்த்தம். ஓகே. எஸ்கேப் ஃப்ரம் இஸ் கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் பண்ண முடியாது. ரெட்ரோஸ்பெக்டிவ் வரும், எஃபெக்ட் வருமானா வராது. எந்த டேட்ல இருந்து இது விட்டுருங்க. இது வந்து ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. சப்செக்ஷன் 3 வந்து ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் வரும். 2024 அமெண்ட் பண்ணாலும் 2017 வந்து அப்ளிகபிள் ஆகும். பட் ஜென்ரலா நீங்க ஏதாவது நடுவில் இன்க்ளூட் பண்றீங்கன்னா அது ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் வராது. ஏன்னா ரிலேஷன்ஷிப் டிஃபரன்ஸ் வரும். AOA அமெண்ட் பண்ணது மட்டும் தான். அண்ட் இட் ஷுட் நாட் பி இன்கன்சிஸ்டன்ட் வித் தி கோர்ட் ஆர்டர். ஆல்டரேஷன் தான் இங்க என்னது? நம்ம செக்ஷன் 13 ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்டரேஷன் 3 பார்த்தோம். அடிஷன், ரிமூவிங் அண்ட் என்னது டெலிஷன் அண்ட் சப்ஸ்டிடியூஷன். இங்க பாருங்களேன், அடாப்ஷன். அடாப்ஷன் தான் இப்போ ஒரு விஷயத்த இருக்கிறது நாங்க கன்சிடர் பண்றோம். MOA இருக்கிறது நாங்க அடாப்ட் பண்ணிக்கிறது. அடிஷன் ஆர் இன்சர்ஷன், டெலிஷன், அமெண்ட் பண்றது. அமெண்ட் டு MOA சொல்லுவாங்க. MOA கன்சிஸ்டன்ட் பண்ணி சப்ஸ்டிடியூட். ஓகே. என்ட்ரென்ச்மெண்ட் பண்ணலாமா?
ஆர்டினரி ரெசல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பண்ணலாம் இஃப் ஆல் த members agree. All okay. That is not a deemed alteration. Probably alteration in MOA பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆல்ட்ரேஷன்ஸ் இன் AOA அர்த்தம். நாட் இல்ல நோட். டீம்ட் ஆல்ட்ரேஷன் தான் அது. MOA பண்றீங்கன்னா AOA பண்றதா தான் அர்த்தம். பண்ணணும்னு அர்த்தம். ஓகே. ஸோ செக்ஷன் 14 வரைக்கும் ஓவர். 15 வந்து சும்மாப்பா எல்லா காப்பிலையும் இருக்கும். பேங்கர் கிட்ட ஒரு MOA கொடுத்துருப்பீங்க, வேற ஒரு சப்ளையர் கிட்ட கொடுத்துருப்பீங்க, கடன் கொடுத்தவங்க கிட்ட. அப்போ எல்லா காப்பிலையும் நீங்க அப்டேட் பண்ணணும். அவன் கேட்கலன்னு சொல்ல முடியாது, அது உங்களோட தப்பு. கிளியரா சொல்லிட்டாங்க. இட்ஸ் யோர். இந்த மாதிரி நீங்க கொடுக்கலன்னா every officer in default and the company will be liable for 1,000 rupees every copy without such alteration. எந்தெந்த காப்பில வந்து அந்த ஆல்டர்ட் இல்லையோ அங்கெல்லாமே அந்த டைரக்டர்ஸ் கிட்ட இருக்கும், ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட MOA இருக்கும், கிரெடிட்டர்ஸ் கிட்ட இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது இருப்பீங்க, அவங்க கிட்ட என்ன பண்ணணும், நீங்க காப்பி தரணும். Is it okay? Yes, that's about alterations of MOA in a way. I seriously advise you to go for 13, 14 and 15 from the Bar Act for convenience.